வெல்கம் டு செக்மேட் வித் ஃபசீல் 1-to-1 சமகால அரசியல் அலசல் நிகழ்ச்சி. இது இன்றைய தினம் எங்களோடு அரசியல் விவகாரங்களை அலசுவதற்காக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியினுடைய ஸ்தாபக தலைவர் தற்போதைய பிரதி தவிசாளரான பொறியியலாளர் அப்துல் ரஹ்மான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர்களை நாங்கள் சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். ஜனாதிபதி தேர்தல் என்ன சொல்கிறது? உண்மையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கிறது. பிரச்சாரம் எல்லாமே சூடு பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு தரப்பும் தாம் தான் இந்த நாட்டுக்கு ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்கள் என்பதைத்தான் சொல்லி வருகிறார்கள். அதை அவர்கள் வேறுபடியாக சொல்ல மாட்டார்கள். இப்போது மக்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் வந்திருக்கிறது. இத்தனை காலமும் இவர்கள் சொல்லி வந்த விடயங்கள் உண்மைதானா, நடைமுறை சாத்தியம்தானா, கடந்த காலத்தில் இவர்களது நடவடிக்கைகளோடு அது ஒத்துப்போகிறதாங்கிற பல விஷயங்களை பார்த்து மக்கள் முடிவெடுத்தால் இந்த தேர்தலிலே ஒரு அறிவுபூர்வமான முடிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்றால், பொதுவாக தேர்தலிலே மக்கள் எமோஷனலாகத்தான் முடிவெடுப்பார்கள். படித்தவர்கள் கூட, நான் சில படித்தவர்களோடு நான் பேசி பார்க்கிற போது அவர்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிப்பதற்கு விரும்ப மாட்டார்கள் அல்லது ஆர்வம் காட்ட மாட்டார்கள். சில தினங்களுக்கு முன்னால் வெளிநாட்டிலே நான் இருந்தபோது ஒரு படித்த பெரிய பொறியியலாளர் என் நண்பரோடு பேசிக்கொண்டு இருக்கிற போது இதை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்க்கலாமேன்னு சொன்ன நேரமாக சொன்னார். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை என்றார். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் இப்படித்தான் முடிவெடுக்கிறேன். நான் சொன்னேன், இதுவே உங்களோட சொந்த விவகாரமாக இருந்தால், இதுவே உங்களோட சொந்த மகளுடைய திருமணமாக இருந்தால், இதுவே உங்களுடைய சொந்த வியாபாரமாக இருந்தால் இப்படி நீங்கள் பொறுப்பில்லாமல் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது 22 மில்லியன் மக்களுடைய எதிர்காலம். அதைத்தான் நாங்கள் தீர்மானிக்க போகிறோம். எனவே கொஞ்சம் பொறுப்பாக முடிவெடுங்கள் சொன்னேன். கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிங்கள் சொன்னேன். எனவே தான் இந்த தருணத்திலே நான் பார்ப்பதெல்லாம் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது கொள்கைகளை சொல்லிவிட்டார்கள். தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்கிற தமது கருத்துக்களை, திட்டங்களை சொல்லிவிட்டார்கள். கடந்த கால வரலாறும் இருக்கிறது அவர்களை பற்றி. எனவே இதை வைத்து மக்கள் உணர்ச்சி வசப்படாமல் யார் பக்கம் கூட்டம் சேருகிறது. பொதுவாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. தேர்தல் வந்துவிட்டால் யாரின் பக்கம் கூட்டம் அதிகம்? இந்த காலையில் கூட என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற போது ஒருவர் கேட்டார், சார் நீங்கள் யார் வெல்லுவார் நினைக்கிறீர்கள்? நான் அதை பற்றி நான் கவலைப்படவில்லைன்னு சொன்னேன். ஏனென்றால் பொறுப்புள்ள அரசியல் கட்சியினுடைய ஒரு ஸ்தாபகர், அதனுடைய பிரதி தவிசாளர் வகையில் என்னுடைய கடமை யார் வெல்லுவார் என்று பார்த்து அதை நோக்கி மக்களை வழிகாட்டுவதல்ல. இந்த நாட்டுக்கு, நாட்டுடைய எதிர்காலத்துக்கு யார் வெல்ல வேண்டும் என்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எனவே எது இப்போது இருக்கிற தெரிவுகளுக்கு மத்தியில் எது மிக பொருத்தமான தெரிவோ அதை நோக்கி மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எனவே நான் யார் வெல்லுவாருங்கிற ஆராய்ச்சியில் நான் இல்லை என்பதை சொன்னேன். எனவே தான் மக்களும் கூட, படித்தவர்கள், மக்கள், உலமாக்கள் எல்லோரும் அவர்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி, அவர்கள் மக்களை இந்த தரவுகளின் அடிப்படையில், அனுபவங்களின் அடிப்படையில், நடைமுறை சாத்தியம் என்கிற பகுத்தறிவின் அடிப்படையில் எது மிக பொருத்தமானது என்பதை நோக்கி வழிகாட்ட வேண்டும். அது அறிவுபூர்வமான முடிவாக இருக்க வேண்டும், உணர்ச்சி வசப்பட்ட முடிவாக இருக்கக்கூடாது என்பதுதான் நான் முதலில் சொல்ல விரும்புகிற செய்தி. 2006ஆம் ஆண்டு நீங்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்ற ரீதியிலே இந்த அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிங்க. முக்கியமாக நீங்கள் இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த அரசியல் இயக்கம் முஸ்லிம் மக்களுக்கான ஒரு மாற்று அரசியலை முன்னிலைப்படுத்துவதாக அல்லது அதற்கான பிரேரணைகளை முன்வைப்பதாகத்தான் தோன்றியது. அவ்வாறு தான் நீங்கள் பிரச்சாரம் செய்தீர்கள். இது ஒரு மாற்று அரசியல் சக்தி என்ற ரீதியிலே. பொதுவாக இப்போது நாங்கள் பார்க்கின்ற பொழுது சம்பிரதாயபூர்வமான அரசியலுக்கு அப்பால் சென்று மாற்று அரசியல் சக்தியாக பொதுவாக இளைஞர்கள் பார்க்கக்கூடிய ஒரு மாற்று அரசியல் சக்தி தான் என்பிபி. இப்போது தேசிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை பிரகடனங்களை வைத்து அல்லது இதுவரையிலே அவர்கள் கூறி வந்த விடயங்களை வைத்து இளைஞர்கள், பொதுவாக முஸ்லிம் சமூகத்தினுடைய இளைஞர்கள் என்பிபிக்கு பின்னால் அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் அவதானிக்கின்றோம். நீங்கள் வந்ததும் ஒரு மாற்று அரசியல் சக்தியை உருவாக்குவதற்காக. இப்போது அந்த மாற்று அரசியல் சக்தி என்று முஸ்லிம் இளைஞர்கள் நம்புகிறார்கள் என்பிபியை. அப்படியானால் ஏன் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்காது ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரித்தீர்கள்? இது உண்மையிலேயே மிக ஒரு அருமையான, ஒரு ஆழமான, காலத்துக்கு பொருத்தமான கேள்வி. 2 விடயங்களை தொட்டு நான் எனது பதிலை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் விரிவாகவும் சொல்ல வேண்டும்.
நீங்கள் சொன்னது போல 2006ஆம் ஆண்டு ஒரு மாற்று அரசியல் கலாசாரத்தை, மாற்று அரசியல் சக்தியை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அது முஸ்லீம்கள், பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழுகிற காத்தான்குடி பிரதேசத்திலே தொடக்கி வைக்கப்பட்டாலும் முஸ்லீம்களுக்கு மட்டுமான சக்தியாக அது உருவாக்கவும் இல்லை. காலப்போக்கிலே அது இன்னும் பல எல்லோருக்கும் பொருத்தமான சக்தியாக வர வேண்டும் என்று தான் அதனை தொடங்கி வைத்தோம். எது எப்படி போனாலும் ஏதோ ஒரு இடத்தில் அந்த பயணத்தை தொடங்க வேண்டியிருந்ததால் அங்கே தொடங்கினோம். நாங்கள் தொடங்குகிற போது சொன்ன ஒரு விடயம் இருக்கிறது. மாற்றம் என்கிற வார்த்தை மட்டும் வைத்துக்கொண்டு மாற்றத்தை உருவாக்க முடியாது. மாற்றம் என்கிற வார்த்தைக்குள் உள்ளடக்கம் என்ன என்று பார்க்க வேண்டும். உதாரணமாக, நாங்கள் ஒரு புதிய சக்தி, ஏனென்றால் எங்களிடம் புதிய பேர் இருக்கிறது, நாங்கள் ஒரு புதிய சக்தி, எங்களிடம் புதிய தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதனால் அது புதிய சக்தி அல்ல. அவர்களிடம் புதிய லட்சியங்களும் புதிய வழிமுறைகளும் புதிய செயற்பாடுகளும் வேண்டும். ஏற்கனவே இருக்கிற பிழையான வழிமுறைகளுக்கு மாற்றமான தீர்வான வழிமுறைகள் வேண்டும் என்று எங்களுடைய கட்சியில் கூட நாங்கள் ஒரு 10 அம்சத்தின் அடிப்படையிலே இது இன்னென்ன காரணங்களினால் நாங்கள் ஒரு மாற்றமான சக்தி. உதாரணமாக தலைமைத்துவ கட்டமைப்பு எடுத்துக்கொண்டாலும் வாழ்நாள் தலைவர், தனிநபர் தலைவர், ஆயுட்கால தலைவர் என்றெல்லாம் ஒன்று கிடையாது. நான் ஆரம்பத்திலே நீங்கள் என்னை விழிக்கிற போது சொன்னீர்கள், ஆரம்பத்திலே நான் தவிசாளராக இருந்தேன், இப்போது நான் பிரதி தவிசாளராக இருக்கிறேன். இங்கே தலைமைத்துவம் ஒருவருக்கு நிரந்தரமானது என்று ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு கூட்டு சபை இருக்கிறது. தலைமைத்துவம் என்பது அது ஒரு கூட்டு பொறுப்பு என்பதை நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நாங்கள். இதை உடன்படாமல் எங்களிடம் பிரிந்து சென்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அது அவர்கள் மாற்றத்துக்கு உழைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. தலைவர் என்ற பதவி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த மாற்றங்களை கொண்டு வர இப்படி பல விடயங்களை சொல்லலாம். உதாரணமாக, அரசியலை தொழிலாக செய்யாமல் சமூக கடமையாக நிறைவேற்றுகிற ஒன்றாக இதனை நாங்கள் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறோம். யாருமே தொழிலாக அரசியலை வருமானம் தருகிற அல்லது அவருடைய வாழ்வாதாரத்துக்கான தொழிலாக யாராவது கொண்டால் அவரை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். அது அவர் எங்களுக்குரியவர் அல்ல. இப்படியான பல விஷயங்களை நாங்கள் சொல்லலாம். மிக முக்கியமான ஒன்றுதான், இதில் முக்கியமான ஒன்று, மக்களை அறிவுபூர்வமாக வழிகாட்ட வேண்டும் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். என்றால் பொதுவாக எமோஷனலாகத்தான் மக்களை வழிகாட்டுவார்கள். இந்த எமோஷனலாக வழிகாட்டுவதற்கு பல காரணங்களை பாய்ப்பார்கள். மார்க்கம், மதம், இனம், மொழி போன்ற விடயங்களை வைத்து பாய்ப்பார்கள். இப்போது இன்னும் சில விஷயங்களை அந்த எமோஷனை உருவாக்குவதற்காக எல்லோரும் திருடர்கள் என்பதும் இப்போது ஒரு எமோஷனுக்குரிய விஷயமா மாறி இருக்கிறது. எல்லோரும் திருடர்கள் என்று சொல்லி ஒருவர் சொன்னால் அவர் தப்பித்துக் கொள்கிறார். அப்படி கிடையாது. அந்த வார்த்தையை சொல்கிற போது யார் திருடர், எப்படி திருடர், அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற பல கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். எனவே இப்போ 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் ஆதரிக்கும் போது அவர் அதே வார்த்தையை தான் சொல்லி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உங்களுடைய கேள்விக்கு முழுமையான பதில் கிடைக்கும். எனவே தான் ஆரம்பத்திலே ஒரு நீண்ட பதிலை சொல்வேன் சொன்னேன். எனவே இப்போது அறிவுபூர்வமாக மக்களை வழிகாட்ட வேண்டும் என்பதும் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு. அந்த வகையிலே தான் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் அறிவுபூர்வமாக பார்க்க வேண்டும். ஒருவர் மருத்துவ பீடத்துக்கு போய் ஒரு டாக்டராக வர வேண்டும் என்றால் ஓ லெவல் எழுதுகிற போது அந்த 9 பாடங்களையும் அவர் படிக்க வேண்டும். அதனுடைய கேள்விகள் வேறு, அதனுடைய பாடவிதானம் வேறு, அதைத்தான் படிக்க வேண்டும். ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஏ லெவல் படித்து மருத்துவ செல்ல முடியாது. அந்த சூழலில் அவர் படிக்க வேண்டிய பொறுப்பும் கடமை, படிக்கத்தான் வேண்டும். மாணவர் படிக்க வேண்டும், படிக்க வேண்டிய சிலபஸ் வேறு, பதிலளிக்க வேண்டிய கேள்விகள் வேறு. அதே போல் ஒவ்வொரு தேர்தலும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் என்று வருகிற போது ஒவ்வொரு தேர்தலுக்குமான தேவைகள், அதனுடைய நியமங்கள், அதை நாங்கள் நிறுத்து பார்க்க வேண்டிய இடம் வித்தியாசமானது. அதே போல ஒரே தேர்தலாக இருந்தாலும், ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும், ஜனாதிபதி தேர்தலிலும் சூழல் வித்தியாசமானது. நீங்கள் கேட்ட இடத்துக்கு நான் வருகிறேன். 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வந்தது. எப்படியான சூழல் அது? என்ன சூழல் என்றால், ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தொடர்ந்து இனவாதம் மேலோங்கி இருந்த காலம். குறிப்பாக முஸ்லீம்களை அனைவரையும் குற்றவாளிகளாக காட்டி, அதோடு சேர்த்து ஏனைய சிறுபான்மை மக்களையும் இனவாதத்தால் நசுக்கி, தனியாக சிங்கள பேரினவாதத்தில் நின்று கொண்டு ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியிலே ஏறத்தாழ தேர்தலுக்கு முந்தைய அவர்கள் வெற்றி கண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்தது. என்றால் 2018 அவர்களுடைய வெற்றி அதனை காட்டியது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே. அதை தொடர்ந்துதான் 2019 ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. இதற்கிடையிலே ஈஸ்டர் குண்டு தாக்கல் நடந்தது, அவர்கள் நடத்தினார்கள் என்ற ஒரு செய்தி இப்போது உருவாகி வருகிறது. நடந்தது, அவர்களுக்கு ரொம்ப வசதியாக போனது. இந்த சூழலிலே இனவாதத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட அரசியல் வெல்லுவதற்கான சகல வாய்ப்பும் இருக்கிறது. அதனை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பில்லை. இப்போது நாங்கள் யோசித்ததெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பலமான சக்தியை கட்டியெழுப்ப வேண்டும். இதில் நாங்கள் எங்கள் வாக்குகளை அவர்களுக்கு எதிராக அளித்து யாரையும் ஜனாதிபதியாக மாற்ற முடியாது, அவர்களை தோற்கடிக்க முடியாது. எதிர்க்கட்சியாக இருக்கிற ஒரு 3வது சக்தியை பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில்
தேசிய மக்கள் சக்தி என்கிற சக்தியோடு இணைந்து பாடுபட்டு அந்த கோஷமே அப்படித்தான் இருந்தது. அந்த தேர்தலிலே 3வது சக்தியை பலப்படுத்துவோம் என்று இருந்தது. அதனை நாங்கள் மிகவும் கச்சிதமாக செய்தோம், தியாகத்தோடு செய்தோம். ஒன்றை நான் சொல்ல வேண்டும், அதை நாங்கள் செய்கிற போது எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அப்போதும் அதே கொள்கை தான், இப்போதும் அதே கொள்கை தான். ஆனால் இப்போது வெல்ல போகிறார் என்றவுடன் மக்கள் அவர் மீதான அபிப்பிராயம் அதிகமாக இருக்கிறது. இதைத்தான் ஒரு சந்தர்ப்பவாத அபிப்பிராயம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்படியா இல்லை, அந்த நேரம் இந்த நேரத்திலும் அதை நாங்கள் நடுநிலையாக எங்களுக்கு நோக்கத்தின் அடிப்படையில் நிறுத்தி பார்க்க வேண்டும். அந்த நேரம் நாங்கள் எப்படி பார்த்தோம் என்றால் அவர்களை எதிர்க்கட்சியாக பலப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. பலப்படுத்தினோம், அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு அதில் பெருமை இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. நாங்கள் விட்ட அந்த அத்திவாரத்திலே தான், நாங்களும் பங்களிப்பு செய்து கட்டிய அந்த அத்திவாரத்திலே தான் தேசிய மக்கள் சக்தி இப்போது மாபெரும் சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. இப்போது மற்றும் ஒரு பொதுத்தேர்வு வந்திருக்கிறது. ஏற்கனவே அவர்களோடு இருந்தோம், எனவே நாங்கள் அதை அப்படி ஆதரிக்க வேண்டும் என்றால் அதுவும் அறிவுபூர்வமான முடிவல்ல. அல்லது ஏற்கனவே எஸ்ஜேபி கட்சியோடு எங்களுக்கு உறவும் தொடர்பு இருந்தது, எனவே அவர்களையும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என்றால் அதுக்கு நாங்கள் உடன்பாடாக இல்லை. இது ரெண்டும் தவறானது. இப்போது புதிய சூழ்நிலை என்ன, இப்போது புதிய தேவைகள் என்ன, இதில் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு யார் பொருத்தமானவர் என்பதை பார்க்க வேண்டும். இது இன்னும் ஒரு தேர்தல். இதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லலாம். என்னிடம் ஒரு தொழில் நிறுவனம் இருக்கிறது. இதன் உதாரணங்கள் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இதை தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என்னிடம் ஒரு தொழில் நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்திலே நிதி பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தது என்று குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருந்தது. ஒருவர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், உங்கள் நிறுவனத்தில் இன்னென்ன பிரச்சனை இருக்கிறது, நான் ஆடிட் செய்திருக்கிறேன், எனக்கு இந்த பொறுப்பை தந்தால் இந்த நிதி பிரச்சனைகளை அல்லது உங்களது களவு திருட்டு பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவேன் என்றார். நல்லது என்று சொல்லி நாங்கள் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறோம். அவரும் அந்த காரியத்தை செய்கிறார். இன்னும் ஒரு 4 வருடங்கள் கழித்து இப்போது எனது நிறுவனத்தின் மொத்த நிறுவனத்தை தலைமை தாங்குவதற்குரிய சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஒருவரை நியமிக்க வேண்டும். நான் இப்போது விளம்பரம் போட்டிருக்கிறேன். நான் ஒரு நிறுவனத்தின் ஓனர் என்று வைத்துக்குவோம். இந்த நாட்டினுடைய சொந்தக்காரர்கள் யார், பொதுமக்கள் என்பது போல நிறுவனத்துடைய ஓனர் யார்னா ஷேர் ஹோல்டர். நான் விளம்பரம் போடுகிறேன். அப்போது இவரும் விண்ணப்பிக்கிறார், இன்னும் ஒருவரும் விண்ணப்பிக்கிறார். இப்போது நான் இவர் இல்லாமல் இன்னும் ஒருவரை நான் தெரிவு செய்கிற போது அவர் கேட்கிறார், இல்லை கடந்த தடவை நீங்கள் என்னைத்தானே தெரிவு செய்தீர்கள், இப்போது என்னை மறுக்கிறீர்கள் கேட்டால், இப்போது இந்த பொறுப்பு வேறு, இப்போது இந்த பதவியினுடைய பாரம் வேறு, இதற்கு நாங்கள் எதிர்பார்க்க தகைமை வேறு. எனவே ஒரு பொறுப்புள்ள சொந்தக்காரனாக, நிறுவனத்தின் சொந்தக்காரனாக அதற்கு பொருத்தமான தகுதியும் ஆளுமையும் இருக்கிற ஒருவரை இருக்கிற தெரிவுகளுக்கு மத்தியில் நான் தெரிவு செய்வேன். ஏற்கனவே இன்னொரு பதவிக்கு தெரிவு செய்ய என்பதற்காக தெரிவு செய்ய மாட்டேன் என்பதுதான் இதுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுபூர்வமான பதில். ஏற்கனவே நீங்கள் 2019 செய்தீர்கள், இப்பவும் செய்யத்தான வேண்டும் என்று சொல்ல முடியாது. இது விளங்கிக்கொள்ள. எனவே இந்த இடத்தில் தான் நீங்கள் அழுத்தி சொன்னோர், உங்களோட கேள்வியிலே நீங்கள் அழுத்தி சொன்ன 2 தடவை அந்த அந்த விஷயத்தை அழுத்தி சொன்னீர்கள். நீங்கள் இளைஞர்கள் எல்லோரும் இப்போது மாற்றத்துக்குரிய சக்தியாக என்பிபியை பார்க்கலான்னு சொன்னீர்கள். முதலாவது இளைஞர்கள் எல்லோரும் என்கிற வார்த்தை பிழையானது. ஏனென்றால் இது ரணில் விக்ரமசிங்கே ஆதரவளிக்கிறவரும் இருக்கிறார்கள், ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவளிக்கிற இளைஞர்களும் இருக்கிறார்கள், புகட்டுவ வேட்பாளருக்கு ஆதரவளிக்கிற இளைஞர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் அதற்கு ஆதரவாக எழுதுகிறவர்கள் பேசும் இருக்கிறார்கள். அதுபோல என்பிபி பக்கம் கணிசமாக இருக்கிறார்கள், எஸ்ஜேபி பக்கம் இருக்கிறார்கள். எனவே இளைஞர்கள் எல்லோரும் என்பிபி பக்கம் இருக்கிறார்கள் என்ற முடிவு நான் நினைக்கிறேன் அது ஒரு ஒரு சரியான மதிப்பீடு அல்ல. எல்லா பக்கமும் இருக்கிறார்கள். முதலாவது. இரண்டாவது, இந்த இடத்தில் தான் இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை, அடிக்கடி இந்த அறிவுபூர்வமாக உணர்ச்சி வசப்படாமல் இதனை முடிவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிற விடயம் என்னவென்றால், இந்த தேர்தலில் நாடு என்ன இடத்தில் இருக்கிறது, இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி பொறுப்பை பாரமெடுக்கிறவர், அதைத் தொடர்ந்து அரசாங்கத்தை அமைக்கிறவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அளவுகோல் உங்களிடம் இருந்ததா? அதில் நீங்கள் 2 பேரையும் மதிப்பீடு செய்தீர்களா? உதாரணமாக, இந்த நாட்டிலே பொருளாதார விவகாரம் என்பது நாட்டுக்கு மிக மிக உடனடியான தேவை, பாரதூரமான தேவை. உதாரணமாக இப்படி சொன்னால், நான் இந்த நாட்டிலே திருடர்களை பிடிப்பேன், பொருளாதாரத்தை நான் கட்டியெழுப்ப மாட்டேன்னு சொன்னால் நாடு செல்லுபடியாகாது. ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்தாமல் நாங்கள் இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது. அதுக்கு உதாரணம் ஒன்று சொன்னேன், ஓட்டை பாத்திரத்தை நிரப்ப முடியாதுன்னு சொன்னேன். என்ன அர்த்தம்? ஒரு பாத்திரத்தில் ஓட்டை இருக்கிறது என்றால் தொடர்ந்து அது நீர் வழிந்து கொண்டே இருக்கும், நாங்கள் அதனை நிரப்பி தொங்கல் காண முடியாது. இப்போது ஓட்டை அடைப்பதால் மட்டும் பாத்திரத்தை நிரப்ப முடியுமா? அதுவும் கிடையாது. புதிய நீர் வந்து சேர வேண்டும். புதிதாக தண்ணீர் நிரம்பி அது பாவனை நடக்க சேர்ந்து கொண்டு என்பது போல வெறுமனே திருட்டுகளை ஒழிப்பதால் மட்டும் நாட்டை முன்னேற்றலாம், அதுவும் செல்லுபடியாது. நாட்டை முன்னேற்றுகிற மொத்த வேலை திட்டத்தில் திருட்டை ஒழிப்பது ஒரு பகுதி. ஆனால் இப்போது இளைஞர்கள் எங்கே உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார் என்றால் திருட்டை ஒழிப்பதாக சொல்கிறார்கள். இதை எப்படி அறிவுபூர்வமாக பார்ப்பது? எப்படி பார்க்கலாம் என்றால், நான் இப்படி பார்க்கிறேன். எங்களுடைய மதிப்பீடு இப்படித்தான் இருந்தது அந்த விடயத்திலே.
ஊழல் மோசடியை ஒழித்தல்ங்கிற விடயத்தில் எங்களுடைய மதிப்பீடு இப்படி தான் இருந்தது. அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் என்பிபி கட்சியும் அன்னை சொல்கிறார்கள், எஸ்ஜேபி கட்சியும் சொல்கிறது, ஏன் ரணில் விக்ரமசிங்கவும் சொல்கிறார். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போ அண்மை காலமாக நாமல் ராஜபக்சவும் சொல்லுகிறார். இது இது ரொம்ப வேடிக்கையான விஷயம், எல்லோரும் சொல்லுகிறார்கள். எனவே இவர்களோட வார்த்தையை விட்டுவிட்டு நடவடிக்கையை பார்க்க வேண்டும். எப்போதுமே ஒருவருடைய நம்பகத்தன்மை எப்படி நிறுத்த பார்க்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். இவர் சொல்லுகிற வார்த்தைக்கும் இவருடைய நடவடிக்கையும் சம்பந்தம் இருக்கிறதா? அப்படித்தானே? யாருடைய நம்ம சொந்த வாழ்க்கையிலும் கூட ஒருவர் 1000 விஷயங்களை சொல்வார். ஒருவர் நம்மிடம் நான் என்னிடம் ஒரு நல்ல ஒரு தொழில் திட்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு 10 லட்சம் முதலீடு தாருங்கள், நான் சிறப்பாக செய்வேன் என்று சொன்னால் என்ன யோசிப்போம்? இவர் என்ன செய்தார்? முதலாவது ஆரம்பத்தில் ஏதாவது தொழில் செய்திருக்கிறாரா? 10 லட்சம் முதலீடு கேட்கிற ஒருவர் 5 லட்சத்தை வைத்து ஒரு தொழில் செய்திருக்கிறாரா? வெற்றி அடைந்திருக்கிறாரா? அப்படித்தானே பார்ப்போம். எனவே அவர் வார்த்தையை மட்டும் பார்க்க மாட்டோம், அவர் வார்த்தையோடு சேர்த்து அவரோட ட்ராக் ரெக்கார்டையும் பார்ப்போம். இப்போது எல்லோரும் ஊழல் மோசடியை ஒழிப்பதை பற்றி கேட்கிறார்கள். நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? நல்லது, கதைப்பது லேசி. இதை எப்படி தடுக்கிறது? தடுப்பதற்கான முயற்சி என்ன? அது யார் செய்திருக்கிறார்கள்? ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னதான் குற்றச்செயல்கள் இந்த நாட்டிலே நடந்தாலும், என்னதான் பாரதூரமான விடயமாக இருந்தாலும், சட்டத்துக்கு அப்பால் பட்டு அதனை கட்டுப்படுத்த முடியாது. சட்ட ஒழுங்குக்குள்ளால் தான் செய்ய வேண்டும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். யாருமே இல்லாவிட்டால் அது ஒரு காட்டு தர்பாராக போய்விடும். அதை சொல்வார்கள், அந்த சட்டத்தை கையில் எடுத்து ஆளுக்கு ஒருவர் தண்டனை கொடுக்க போல நடக்காது. ஆக முதலாவது சட்டப்படி எப்படி கட்டுப்படுதுன்னு பார்க்க வேண்டும். கடந்த 4 வருடத்திலே நடந்த ஏராளமான விடயங்களை என்பிபியும் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறது, எஸ்ஜேபியும் பேசியிருக்கிறது. அதற்கு மேல் போய் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டுமா இல்லையா? இது வார்த்தை. ஒவ்வொரு ஊழலுக்கு எதிராக பேசுவது என்பது ஒரு வார்த்தை. அதற்கு மேல் போய் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை நான் மதிப்பீடு செய்து பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த ராஜபக்சேல் நாட்டை வங்குரோத்தடைய செய்து விட்டார்கள், வங்குரோத்தில் கொண்டு விட்டார்கள். இது எல்லோரும் சொல்லுகிற கதை. இவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டுமா இல்லையா? இவர்களை சட்டத்தின் நிறுத்த வேண்டும். யார் செய்தார்கள்? எஸ்ஜேபி அணியினர் அந்த வழக்கை தாக்கல் செய்து குற்றவாளிகள் அவர்கள் இந்த நாடு வங்குரோத்து நிலைமை அடைந்ததற்கு இவர்கள் காரணம் என்ன? நிறுத்தினார்கள். கெஹலிய ரம்புக்களுடைய மருந்து பிரச்சனை, எனது தரமற்ற மருந்து இறக்குமதி பிரச்சனை, பாராளுமன்றத்திலே அதற்குரிய அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தார்கள். ஜனாதிபதி அவரை பாதுகாத்தார், தோற்கடித்தார்கள். கொண்டு வந்தது யார்? எஸ்ஜேபி அணியினர். அதோடு நிறுத்தி கொண்டிருக்கலாம் தானே? வெளியிலே போய் அதற்கு அதனுடைய அணியைச் சேர்ந்தவர்கள் அந்த வழக்கை போட்டு இப்போது அவர் பணி கிடைத்திருக்கிறது. சரி, அதற்கு பப்பால் எல்லா ஊழல்களுக்கும் தாய் ஊழல் என்று சொல்லப்பட்ட அதுக்கு முன்னால் இன்னொரு விடயத்தை சொல்கிறேன். 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை பார்த்தேன். சிஇபி நிறுவனத்தின் பங்குகளை இன்னும் தனியார் நிறுவனத்துக்கு விற்பதற்கான ஒரு முயற்சி, அதை தடுப்பதற்கான அந்த ஊழலை தடுப்பதற்கான முயற்சியிலே அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். எஸ்ஜேபி அணி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. நான் இருக்கிறேன், அதனை முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் இன்னும் ஒருவர் வழக்கில் தாக்கல் செய்ததாக அந்த செய்தியை பார்க்கிறான். அதே போல இன்னும் 2 முக்கியமான விடயங்களை சொல்லலாம். ஊழல்களுக்கெல்லாம் ஆகப்பெரிய தாய் ஊழல் எது தெரியுமா? விஎஃப்எஸ் ஊழல் மாபெரிய ஊழல். அதை ஒரு ஆய்வாளர் ஒரு பேராசிரியருடைய ஒரு யூடியூப் நல்ல அழகாக விளங்கப்படுத்தியிருந்தார். அதை சொன்னார், இதுவரையில் நடந்த மத்திய வங்கி ஊழல் பற்றி நாங்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதைவிட 200 மடங்கு பாரிய ஊழல் என்று அவர் அந்த கணக்கை சொன்னார். எஸ்ஜேபி பாராளுமன்றத்தில் பேசியது, நான் நினைக்கிறேன் டாக்டர் ஹர்ஷ டி சில்வா அவர்கள் இதனை பேசி அவருக்கு மரண அச்சுறுத்தலும் வந்தது. இதை பேசியதனால் நீங்கள் ஊடகங்களை பார்த்திருப்பீர்கள். என்றாலும் அவர் விடவில்லை. பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலும் அவர் பேசி அதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றினார். அதுக்கு வெளியிலே நீதிமன்றத்துக்கு போனார்கள். அந்த அணியினர் போய் இப்போது அதனை தடுத்திருக்கிறார்கள். தடுத்தது மட்டுமில்லாமல் அவர்கள் தங்களது வருங்கால திட்டத்திலே இதை நாங்கள் ரத்து செய்வோம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. ஊழல் விடயங்களில் மிக அதிகமாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிற என்பிபி என்ன செய்யறதுன்னு நாங்கள் கேட்க வேண்டாமா? சிறிய குறுக்கீடு ஒன்று. உங்களுக்கு தெரியும், என்பிபி அணியினர் சார்பாக இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிக்கும் நான் சொல்லி முடித்தது பிறகு ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த விசா மோசடி தொடர்பாக முதலிலே அந்த இடத்துக்கு வருகிறேன். எனக்கு தெரியும் பதிவை இட்டவர். அதை நான் சொல்லத்தான் போகிறேன். இதை நாங்கள் கேட்க வேண்டாமா? இப்படியான பாரிய ஒரு மோசடி விவகாரத்திலே நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் என்ற கேள்வி கேட்க வேண்டுமா இல்லையா? எனக்கு இதை அவரை நேரடியாக கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. நேரடியாக ஊடகத்துக்கு ஊடாக அப்படி அல்ல. நான் என்பிபியோட அனுரகுமார திசாநாயக் அவர்களோடு இருக்கிற அந்த டாப் லீடர்ஷிப்பில் 5 பேரில் ஒருவரை அடையாளப்படுத்தினால் அவர் என்று சொல்லலாம். நான் அந்த பேரை சொல்ல விரும்பவில்லை. அந்த உரையாடலின் பின்னர் அந்த பேரை சொல்ல வேண்டாம் என்று அவர் என்னோட கேட்டுக்கொண்டார். எனவே நான் அதனை பாதுகாக்க வேண்டும். இதுதானே, அது ரகசியமாக நடந்ததில்லை. 7-8 பேர் இருக்கிற சபையில் நடந்த உரையாடல். நான் ஒருவனாகவும் எங்களது அணியிலே அவர்கள் எல்லோரும் என்பிபி அணியாக இருந்தாலும் அது என்பிபிக்கும் எனக்கும் இடையில் உத்தியோகப்பட்ட ஒரு உரையாடல் சொல்லலாம். எனவே அவர் அந்த பேரை சொல்ல வேண்டாம் சொன்னார். ஆனால் சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். கேட்டபோது அவர் இதே பதிலை சொன்னார்.
இல்லை, நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. விமான நிலையத்திலே முதலாவது பேசிய அந்த தருணையா, அந்த யூத் எங்கட ஆளன்றார். நான் சொன்னேன், இது நல்ல கதை இல்லையா? இது நல்ல கதை. வீதியில் இறங்கி போராடுகிற பொதுமக்கள் பலரும் பல விஷயங்களை போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியும் அவர்களை உரிமை கோரலாம். இது என்னுடைய ஆளுநர், யாரும் உரிமை கோரலாம். இதுவல்ல நான் சொல்லுகிற பிரச்சனை. நான் சொல்லுவதெல்லாம், நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறீர்கள், ஏராளமான விடயங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள். இது பற்றி ஏன் நீங்கள் பேசவில்லை என்பதற்கான விளக்கத்தை சொல்லுங்கள். ஆனால் நேற்று கொழும்பிலே தெஹிவலையில் நடந்த கூட்டத்திலே டாக்டர் ஹர்ஷா இன்னும் ஒரு விடயத்தை அம்பலப்படுத்தினார். அது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன சொன்னார் என்றால், இவர்கள் பேசவில்லை என்பது மட்டுமல்ல, பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலே அந்த விஷயம் நடந்தபோது அந்த குழுவை பைசரித்தார்கள், அந்த கலந்து கொள்ளவில்லை. எனவே நான் அவர்கள் நேரடியாக சொன்னேன், அந்த பேசிய பெருமர் சொன்னேன், நீங்கள் இதிலே கூட நேர்மையாக இல்லை. இது மட்டுமல்ல, இன்னொரு உதாரணத்தை நான் சொன்னேன், நீங்கள் நேர்மையாக இல்லை என்பது இன்னொரு உதாரணத்தை சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், பொதுவாக எல்லோரும் சொல்லுகிற விடயம்தான் இந்த நெப்போட்டிசம் என்ற ஒரு ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்கிறது. அதாவது செல்வாக்கின் அடிப்படையிலே குடும்பத்துக்காக, அரசியல் செல்வாக்குக்காக அரசாங்க பதவிகளுக்கு ஒருவரை நியமிக்கிற விடயம். அதை எப்போதும் எதிர்ப்பவன் நான். அப்படி நடக்கக்கூடாது. அது ஒரு வகையான மோசடி, அது ஒரு அதிகார துஷ்பிரயோகம், அரசியல் துஷ்பிரயோகம். இதைத்தான் என்பிபியும் சொல்லுகிறார்கள், எங்களுடைய கட்சியும் சொல்லுகிறது. ஆனால் இதே கட்சியில் தாராளமாக செய்வார்கள், சரிதானே? ஆனால் எஸ்ஜேபி கட்சி இந்த அவருடைய கொள்கை பிரகடனத்திலே அதனை முற்றாக ஒழிப்போம்ங்கிற அந்த வழிமுறை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அதனை கண்டிப்பாக மக்களுக்கு நிறைவேற்றுவார்கள் நான் நம்புகிறேன். இது பற்றி நான் என்பிபி பிரமுகரோடு பேசுகிற போது சொன்னேன், இதில் கூட நீங்கள் நேர்மையாக நடக்கவில்லை, எங்களது அளவுக்கு நீங்கள் நேர்மையாக நடக்கவில்லை. நான் அவருக்கு சொன்னேன், என்ன என்று கேட்டார், இந்த அமைச்சருடைய இந்த திணைக்களத்திலே இந்த நபருடைய இவரை நீங்கள் பணிப்பாளராக நியமித்தீர்களா என்று கேட்டேன். அந்த அமைச்சர் யாரென்றால், அவர்கள் ஊழல்வாதியாக காலமெல்லாம் சொல்லுகிற ஒரு அமைச்சர். அப்போ கேள்வி ஓமன்றா பேரையும் சொல்லி சொன்னா நல்லா இருக்கு. இல்லை, அதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், அதை அவருக்கு நான் சொன்னேன், சில நேரம் சில உரையாடலின் போது நாம் சில ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்கும், எங்கனால அதை நான் பாதுகாக்க வேண்டும். ஆனால் சம்பவத்தை நான் உறுதியாக சொல்ல இல்லை, அந்த சம்பவத்தில் நீங்கள் சொல்கின்ற அந்த அதிகாரியினுடைய பேர், இந்த அதிகாரியை நியமித்தீர்களா என்பது அந்த நாமல் ராஜபக்ஷங்கிற ஒரு சட்டத்தரணியை நீங்கள் நியமித்தீர்களான்னு கேட்டேன். அதை சொல்லலாம். கேட்டபோது ஆமென்றார். ஏன் என்று கேட்டேன். இல்லை, அவர் கடந்த 2015 தேர்தலுக்கு பிறகு இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்காக பிரச்சாரம் செய்துவிட்டு அவருக்கு யாரும் கவனிக்கவில்லை, விட்டு விட்டார்கள், எங்களிடம் வந்து கத்தினார், அழுதார், நாங்கள் செய்தோம் என்றார்கள். கமான், இப்படியான நியமனங்கள் தான் நடக்கக்கூடாது என்று நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். 2015 நானும் அந்த ஆட்சி மாற்றத்துக்காக பாடுபட்டவன். அந்த ஆட்சி வந்தபோது எனக்கும் அந்த வாய்ப்பு வந்தது. எனக்கு கோல் பண்ணி கேட்டார்கள் சில திணைக்களங்களுக்கு பணிப்பாளராக. நான் சொன்னேன், இந்த நியமனம் வேண்டாம், அரசியல் காரணங்களுக்காக நடக்கக்கூடாது என்று நான் மறுத்தவன். நான், நீங்கள் எப்படி செய்தீர்கள் என்று கேட்டேன். அவர் பதிலளிக்கவில்லை. அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த விடயங்களை நாங்கள் மேலோட்டமாக பார்த்தால், ஆஹா இவர்கள் தானே மிக, அப்படி அல்ல, இதை அறிவுபூர்வமாக பார்க்க வேண்டும். இல்லை, இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல, எஸ்ஜேபியை பொறுத்தவரையிலே பேசுவதற்கு அப்பால் நடவடிக்கையிலும் இறங்கி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்லுகிற போது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த நாட்டின் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுக்கிற பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் இப்போது சொல்லுமே, துபாயிலே ராஜபக்ஷக்களின் ஹோட்டல் இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். இங்கிருந்து நானோ நீங்களோ அல்லது இங்கே ஒரு ஜனாதிபதியோ போய் அந்த ஹோட்டலை பிடுங்கி கொண்டு வரலாமா, அல்லது காசு பிடுங்கி கொண்டு வரலாமா? முடியாது. அதை சட்டப்படி செய்ய வேண்டும். எப்படி சட்டம்? நமது நாட்டு சட்டம், வெளிநாட்டில் இருக்கிற சட்டம், சர்வதேச சட்டங்களோடு நாங்கள் இணைவு என்று பல விஷயங்கள் சொல்வார்கள். அந்த லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருந்தால்தான் அதை செய்யலாம். உண்மையாக பேசுகிறவர்கள் இதை செய்ய வேண்டுமா இல்லையா? இதற்கான ஆரம்பத்தை செய்திருக்கிற யார்? ஸ்டோலன் அசெட்ஸ் ரிகவரி ஆக்ட் என்கிற ஒரு சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் ஏற்கனவே எஸ்ஜேபி சமர்ப்பித்திருக்கிறது. ஆக இப்போ நான் சொன்ன விடயங்களை எல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். வெறுமனே கோஷங்களை பார்க்காமல் இந்த விஷயங்களோடு அந்த கோஷங்களுக்கு ஏற்ற நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்களா என்று பார்ப்பது தானே அறிவுபூர்வமானது. இதற்கு மப்பால் இது இவ்வளோ காலம் நடந்தது, இத்தனை காலம் நடந்த விஷயம். இந்த ஊழல் மோசடி விஷயத்திலே, அதை தடுக்கிற விஷயத்திலே இவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்க்கத்தானே வேணும். ஒவ்வொரு தரப்பும் என்ன செய்ய போகிறான்னு பார்க்கணும். அதையும் நாங்கள் மேடையில் நின்று கொண்டு வாய்களையே நாங்கள் அவரை இல்லாமலாக்குவோம், அப்படி அல்ல. ஆட்சி என்று வந்தால் அதற்கு ஒரு நிர்வாக நடைமுறை இருக்கிறது. அந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் அந்த நிர்வாக நடைமுறைப்படி தான் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் யாராவது நடந்து கொண்டால் அதனை நாங்கள் அது ஒரு அராஜகம் என்று தான் சொல்லுவோம். உங்க ஞாபகம் இருக்கலாம், கோட்டாபே காலத்திலே அவர் ஒரு முறை ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறப்ப சொன்னார், இதற்கான சுற்று நிருபம் இல்லை என்று கேட்டவர் சொன்னார், நான் சொன்னால் சுற்று நிருபம் தான். ஞாபகம் இருக்கிறதா? நான் சொல்வதெல்லாம் சேக்குலர் தான், நீங்கள் செய்யலாம் என்றார். மோட்டார் வாகன திணைக்களத்துக்கு திடீரென விஷயம் அப்படி நிர்வாகம். அதை நாங்கள் என்ன சொன்னோம்? அது முட்டாள்தனம்னு சொன்னோம், இது அராஜகம்னு சொன்னோம். இதை என்பிபியும் சொன்னது, நாங்களும் சொன்னோம், எல்லோரும் சட்டத்தை நேசிக்கிற, சட்ட ஒழுங்கை மதிக்கிற அத்தனை பேரும் சொன்னார்கள். ஆக ஜனாதிபதியாக அனுரகுமார் அவர்கள் வந்தாலும், சஜித் பிரேமதாச வந்தாலும் இதை சட்டம் ஒழுங்கு கூட செய்ய வேண்டும். அந்த வகையில் நான் இதை ஆராய்ந்து பார்த்தேன்.
இதை எப்படி செய்ய போகிறார்கள் ஆராய்ந்து பார்த்தேன். என்ன செய்ய போகிறார்கள் என்றால், முதலாவது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள், எஸ்ஜேபி. இதெல்லாம் ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் ஃபசீர் அவர்களே. இந்த பேசுகிற பலர் எங்கள் கட்சியும் நாங்கள் அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வரவில்லை. உங்களுக்கு தெரியும், கூட்டணி அறிவிப்பு, எஸ்ஜேபி கூட்டணி அறிவிப்பு நடந்தது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சோல்தாஸ் உள்ளரங்கிலே. நாங்கள் ஒரு முடிவெடுத்து அறிவித்தது கடந்த ஒரு 5 தினங்களுக்கு முன்னால், இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னால் நினைக்கிறேன். நான் ஒவ்வொருவரும் பேசி, நான் சொன்னது போல் என்பிபி தரப்போடு உத்தியோகப்பட்ட முறையில் பேசி, உண்மையில் நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு உத்தியோகபூர்வமாக கேட்டபோது அவர்களுடைய சந்தர்ப்பத்தை அவள் தரவில்லை. இருந்தாலும் நான் முயற்சி செய்து எனது நண்பர் அவருடைய முயற்சியோடு நாங்கள் அவருடைய தனிப்பட்ட முறையில் பேசி, அதேபோல் எஸ்ஜேபியோடு பேசி, மிக முக்கியமாக 2 பேருடைய ஆவணங்களையும் படித்து பார்த்து, அதைவிட முக்கியமாக இந்த ஆவணங்களை மையப்படுத்தி பல விவாதங்கள் நடந்தது. உங்களுக்கு தெரியும், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கொழும்பிலே அவர்கள் பெரிய விவாதம் ஒன்று நடத்தினார்கள். என்பிபி சார்பாக அவருடைய பொருளாதார வல்லுநராக காட்டப்படுகிற ப்ரொஃபஸர் ஹர்ஷன சூரிய பெரும அவர் வந்திருந்தார், டாக்டர் ஹர்ஷ டி சில்வா வந்திருந்தார், அதே போல் அரசாங்க சார்புடைய டெபுட்டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் வந்திருந்தார், அதே போல் பொகட்டுவ பக்கத்திலே ப்ரொஃபஸர் அஜித் மெண்டிஸ் இன்னொருத்தர் வந்திருந்தார். எல்லோரும் வாய்த்தார்கள். இந்த விவாதங்களை எல்லாம் பார்க்கிற போது எல்லாத்தையும் தொகுத்து தான் முடிவுக்கு வந்தோம். அந்த வகையிலே, இது ஆராய்ந்த வகையிலே, இந்த ஊழல் மோசடி விஷயத்தை இவர்கள் எப்படி தடுக்கிறார் என்ற விஷயத்தை நான் மிக மிக கட்டமைப்போடு செய்கிற அந்த காத்திரமான வழிமுறையிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவதாக, இந்த நாட்டிலே சட்டபூர்வம் இல்லாமல் சேர்க்கப்பட்ட சொத்துக்களை முறைப்பாடு செய்யக்கூடிய சட்டம் கொண்டு வரும். உதாரணமாக நானாக இருந்தால், அரசியல்வாதிக்கு மட்டுமல்ல, அரசாங்க அதிகாரிகளுக்கும் கூட. அரசாங்க அதிகாரி ஒருவரை பார்க்கிறோம், ஒரு பதவியில் இருக்கிறார், இவர் அவர் சம்பளத்துக்கு அதிகமாக நிறைய சொத்துக்களை சேர்ப்பது நமக்கு விளங்குகிறது. இவரை பற்றி முறைப்பாடு செய்யக்கூடிய ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வருவது. இரண்டாவது, இப்போது இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்துவதிலே நம்ம நாட்டிலே இருக்கிற அந்த சட்டமாதிபர் திணைக்களத்திலே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. அதிலே ஏனென்றால் அவர்கள் தான் வழக்குக்கு எதிராக பேச வேண்டும், ஆதரவாக பேச வேண்டும், ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நிலவே இருக்கிறது. இதை பிரித்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ் என்கிறதை உருவாக்கி இந்த வழக்குகளை துரிதப்படுத்துகிற ஒரு நடைமுறை என்று, அதே போல அவர்கள் கொண்டு வருகிற இன்னும் ஒரு விஷயம்தான் இவற்றை, இந்த எப்போதும் சொல்வார்கள், திருட்டுகள் ஊழல்கள் எப்போது நடக்கும் என்றால், கொடுக்கல் வாங்கல் ரகசியமாக இருக்கிற நேரத்தில் திருட்டுகளை அழகா செய்யலாம். எல்லாவற்றையும் நாங்கள் டிரான்ஸ்பரன்சி, அந்த வெளிப்படைத்தன்மை கூட்டிவிட்டால் அதனை, அந்த திருட்டுகளை குறைக்கலாம். இதைத்தான் வெளிநாடுகளும் சொல்லுகிறது. IMF கூட எங்கள் நாட்டுக்கு அதைத்தான் சொல்லியிருக்கிறது. அந்த வகையிலே 2 முக்கியமான விடயங்களை அவர்கள் சரி, இ ப்ரொக்யூமெண்ட் சிஸ்டம், எல்லாமே டிஜிட்டலாக ப்ரொக்யூமெண்ட் நடக்கும் என்கிற விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். யாருமே எந்த கொடுக்கல் வாங்கலும் ரகசியமாக நடக்காது, எல்லாமே டிஜிட்டல் நடக்கும். பொதுவாக ஊடகவியலாளர் நீங்களும் அதை தாராளமாக பார்க்கலாம், வேண்டிய கேள்விகளை கேட்கலாம்ங்கிற விஷயம். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள் அவர்கள், பார்லிமெண்டரி பட்ஜெட்டரி ஆஃபீஸ் ஒன்றை கொண்டு வருவார்கள். அதெல்லாம் இப்போது எல்லாம் நடைமுறை. அது என்ன நடக்கும் என்றால், எந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் இதனுடைய காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் என்று ஒன்று இருக்கிறது. எப்போதுமே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால், பொதுவாக இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் நடக்கவில்லை. உதாரணமாக ஹம்மாந்தோட்டைக்கு ஒரு சதர்ன் ஹைவே போடுவதாக இருந்தால் அது உண்மையில் அது தேவை. ஆனால் அந்த செலவுக்கும் அந்த நன்மைக்கும் இடையிலான ஒரு அனாலிசிஸ் தேவை. எது சாத்தியம்னு சொல்லி கடந்த காலத்திலே யாருமே அந்த வீதியை வேண்டாம்னு சொல்லவில்லை. வீதியில் நடந்த ஊழலைத்தானே வேண்டாம் என்றார்கள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. உண்மையில் அது ரொம்ப இந்த நாட்டிலே போடப்பட்ட ஹைவேஸ் எல்லாம் ரொம்ப நாட்டுக்கு முக்கியமான விஷயங்கள். ஆனால் அது போடப்பட்ட விதம், அதில் நடந்த ஊழல்கள் தான் பிரச்சனையானது. எனவே இதை தடுப்பதற்கு ப்ரொக்யூமெண்ட், டிஜிட்டல் எல்லாருக்கும் வெளிப்படைத்தன்மையான விஷயம், அதே போல பார்லிமெண்டரி பட்ஜெட்டரி ஆஃபீஸுங்கிற பல விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கிற போது ஒரு அரசாங்கமாக இருந்து அறிவுபூர்வமாக எப்படி இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற வழிமுறைகளை இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் NPP கோஷங்களை சொல்லுகிறார்கள். கோஷமாக இருக்கிறது. கோஷம் மட்டுமே நாட்டுக்கு தீர்வாக மாறுமா என்பதைத்தான் இளைஞர்கள் யோசிக்க வேண்டும். நான் சொன்ன இந்த ஒப்பீடுகளையும் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே நான் இந்த கட்டத்தில் நான் நீண்ட நேரம் எடுத்து விட்டேன். என்றாலும் முக்கியமான விடயம், நீங்கள் நீண்ட பதில் என்று சொன்னதால் நானும் அமைதியாக அதனை கேட்டுக்கொண்டிருந்தேன். என்றால் இது முக்கியமான விஷயம். என்றால் இதை யாரும் இப்படி பேசுவதா இல்லை. எல்லோரும் உதாரணமாக சில தினங்களுக்கு முன்னால் காத்தாங்குடியிலே பேசிய ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி ஒரு பட்டுப்பொய்யான ஒரு விஷயத்தை அனுரகுமார் அவர்களை பற்றி சொன்னார். நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஆராய்ந்த வகையில் அவர் அது ஒரு பொய்யான செய்தியாக தெரிந்து உடனடியாக நான் அதை பகிரங்கமாக கண்டித்தேன். ஏனென்றால் இதில் பொய்களை, பித்தலாட்டங்களை சொல்லி மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரங்களை செய்தால் அது மக்களுக்கு சீராக பெரிய அநியாயம். ஏன்னா இது மக்களுடைய எதிர்காலம். நான் ஒரு பொய் சொல்லி நான் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அதை வைத்துக்கொண்டு இந்த மக்கள் ஒரு பிழையான முடிவெடுத்தால் அந்த பிழையான முடிவு அடுத்த 5 வருடத்துக்கு பல லட்சம் மில்லியன் மக்களுடைய வாழ்க்கையை பாதித்தால் அதை விட பெரிய பாவம் என்ன இருக்கிறது? இந்த பொறுப்புணர்வு வேணும் நமக்கு. எனவேதான் இளைஞர்களுக்கு நான் சொல்வது, NPP முதலாவது கடந்த தேர்தலிலே NPPயோடு நாங்கள் இருந்தோம். இந்த தேர்தலில் நாங்கள்
அவர்களை தவிர்த்து இன்னும் ஒரு அணிக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்பதற்கான அறிவுபூர்வமான காரணங்களை நான் முன்வைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்வது தவறென்றால் அப்படி சொல்லுகிற நபர்களோடு நான் பேசுவது தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும், இது நீண்டதாக இருந்தால் சொல்ல வேண்டும். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் சமூக ஊடகத்திலே ஒரு பதிவை பார்த்தேன். கலாநிதி என்று சொல்லப்படுகிற ஒருவர், அவருடைய பேரை நான் சொல்லவில்லை, கலாநிதி என்று சொல்லப்படுகிற ஒருவர், நீங்கள் சிரிக்கிற போது அந்த நபருடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். சொல்லப்படும் நபர் ஒரு விரிவான எழுதியிருந்தார். எல்லோரும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்த்த போது எனக்கு கவலையாக இருந்தது. அன்று காலையிலே நான் வெளிநாட்டுக்கு போகிற பயணம், ஏர்போர்ட்டுக்கு போகிற போது அன்று இரவு தான் நான் வாசித்தேன். இந்த மனுஷன் இதுக்கு இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. அவர் சொல்லுகிற கருத்துக்களை இப்படி சொல்லாமே, எப்பவுமே அரைவாசியாக சொல்லப்படும் உண்மையும் கூட பொய்யாக மாறும் என்று ஒரு கதை இருக்கிறது. A truth half told can become a lie என்று சொல்வார்கள். அரைவாசியாக சொல்லப்படும் பொய் கூட உண்மைதான், ஆனால் அரைவாசி உண்மை, அடுத்த அரைவாசியை சொல்லணும். இப்போ சில நேரங்களில் நான் சொல்லலாமே, குர்ஆனில் கூட தொழுகையாளைக்கு கேடுதான் என்ற ஒரு வசனம் இருக்கிறதா இல்லையா? ஆனால் அந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கு, எவ்வளோ பாரதூரமான முடிவுக்கு வரணும்? அப்படி அல்ல, அது யார் என்றால் என்று பின்னுக்கு இருக்கிறது, அது யார் என்றால். அதே போல இவர் சொல்லியிருக்கிற கருத்து ஒரு பக்கத்தில் உணர்ச்சி ஒரு பார்த்தால் அது அரைவாசி உண்மை, ஆனால் இன்னொரு அரைவாசி உண்மை இருக்கிறது, அதை சொல்லவில்லை. நான் உடனடியாக நான் எப்போவுமே கருத்துக்களை நான் இரண்டு காரணங்களுக்காக நான் எந்த உரையாடலையும் யாருடைய நேருக்கு நேராக வைத்துக்கொள்ள நான் விரும்புவேன். இரண்டு காரணங்கள். முதலாவது காரணம், நான் எந்த கருத்தையும் நான் இது பொய்யென்று தெரிந்து கொண்டு சொல்ல மாட்டேன். நான் 100% உண்மை என்று தெரிந்தால் ஆராய்ந்தால் மட்டும் நான் சொல்வேன். சில நேரம் இது முதலாவது விடயம், நான் சொல்லுகிற கருத்தை நேர்மையாக உண்மையாக சொல்வேன். இரண்டாவது, நான் சொல்லுவதற்கு அப்பா இன்னும் பல உண்மைகளும் இருக்க முடியும் என்பதை நம்புகிறவன் நான். எனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கலாம். அதை ஒருவர் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை எனக்கு இருக்கிறது. எனவே யாரோடும் நான் கருத்துக்களை பேசுவதற்கு தயார், நேருக்கு நேராக, மறைமுகமாக இல்லை. உடனடியாக இந்த கலாநிதிக்கு நான் ஒரு செய்தியை போட்டேன். நீங்கள் இப்படி செய்தியை போட்டிருக்கிறீர்கள். நான் உண்மையிலேயே நான் இப்படித்தான் அந்த செய்தியை அனுப்பினவர்கள் விரிவாக. நான் என்ன அடிப்படையில் அவரோடு நான் ஏட்டிக்கு போட்டியாக அல்லது அவரோடு நான் சண்டை பிடிக்கிற வகையில் அந்த உரையாடலை வைத்துக்கொள்ள இல்லை. நான் என்ன நோக்கத்தில் அந்த உரையாடல் செய்கிறேன் அவர் சொன்னேன் என்றால், உங்கள் ஆக்கத்தை நானும் பார்வையிட்டேன். பொறுமையாக நிதானமாக ஏராளமான பல விடயங்களை சிந்தித்து இருப்பதற்குள் தற்போதைய சூழலில் பொருத்தமான முடிவாக கருதித்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். இருந்தாலும் நீங்கள் சொல்வது போல எங்கள் முடிவில் தவறுகளும் இருக்கலாம், அவர் சொல்வது போல. எனவே அவற்றையும் உங்களோடு நான் பேசி புரிந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே நான் இப்போது ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன், இன்று மாலை பேசுவோமா? ஆம் என்று பதிலளித்தார். மீண்டும் நான் ஒரு ரிமைண்டர் போட்டேன், சத்தம் இல்லை. நான் இப்போது பயணத்தில் இருக்கிறேன், பேசுவோம் என்றார், சத்தம் இல்லை. மீண்டும் ஞாபகப்படுத்தினேன், பதில் வந்தது, நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் எனவே பேசவில்லை என்றார். நான் சொன்னேன், நான் உங்களது கருத்துக்களை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறேன். எங்களது கருத்துக்களை தவறு இருந்தால் மாற்றிக்கொள்வதற்கு தயாராகவும் இருக்கிறேன் நான். எனவே தான் இது ஒரு கலாநிதியுடைய ஒரு நிலைமை. அவர்கள் நான் கடைசியாக போட்டேன், நான் சொல்லுகிற கருத்தில் உறுதி எனக்கு தெளிவிருப்பதனாலும் உங்களது கருத்தில் சரி இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை எனக்கு இருப்பதனாலும் உங்களோடு நான் பேச தயாராக இருக்கிறேன். எனவே நான் உங்களை அழைத்தேன். அந்த நம்பிக்கை அந்த மனோநிலை உங்களுக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற கருத்தை சொன்னேன். அதே போல் தான் இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிற விடயம், உண்மையில் இளைஞர்களும் கூட நேர்மையான எண்ணத்தோடு தான் வாக்களிக்கிறார். அவர்கள் யாருமே சுயநலத்துக்காக இந்த முடிவு. கடந்த தடவை கூட கோட்டாவுக்கு ஆதரவளித்த 69 லட்சம் மக்களிலே அத்தனை பேரும் இனவாதத்துக்கு வாக்களித்த மக்கள் அல்ல. கோட்டாவினால் ஏதாவது நல்லது நடந்து விடுமா என்கிற நம்பிக்கையில், நல்லெண்ணத்தில் சொல்வார்கள், an action in good faith, சில நேரத்தில் mistake in good faith என்று சொல்லலாம். ஒரு தவறை கூட நல்லெண்ணத்தோடு செய்கிறது. எனவே இந்த ஒரு இளைஞர்கள் கூட என்பிபி ஆதரவளிக்கிறது அல்லது எஸ்ஜேபி ஆதரவளிக்கிறதுங்கிற விடயங்களை அவர்கள் மேலோட்டமாக பார்க்காமல், எஸ்ஜேபி ஆதரவளிக்கிறதாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் கருத்துக்களை ஆழமாக பார்க்க வேண்டும். இன்னும் நாள் இருக்கிறது, 9 நாள் இருக்கிறது இல்லையா? கிட்டத்தட்ட 9 நாள் இருக்கிறது, ஒரு 8 நாள், அட்லீஸ்ட் 8 நாள் இருக்கிறது. நீங்கள் ஆராய வேண்டும், கேட்க வேண்டும். அதே போல நான் நினைக்கிறேன், ஏனைய அரசியல்வாதிகளைப் போல நான் இந்த கருத்துக்களை இங்கே சொல்லவில்லை. இந்த நாட்டிலே அலையலையாக எஸ்ஜேபி பக்கம் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள், பெரும்பான்மை மக்கள் இருக்கிறார்கள், அவர்தான் ஜனாதிபதி, எனவே ஆதரவளிப்போம் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அதுவரை என்னுடைய கருத்து. இந்த நாட்டிலே நாட்டுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, நாட்டுடைய விவகாரம் இப்படி இருக்கிறது, இன்னென்ன விடயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது, இதற்கான நடைமுறை சாத்தியமான திட்டங்களை, அதற்குரிய அனுபவம் கொண்டவர்களை, அதற்குரிய கடந்த கால வரலாற்றை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பதனால் இந்த தேர்தலிலே இவர்களுக்கு ஆதரவளிப்பது நாட்டு நன்மைக்கு பொருத்தமானது. இதனுடைய அர்த்தம் என்பிபி காலமெல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. ஏற்கனவே நான் காத்தாங்குடியிலே சொன்ன முஸ்லீம் அரசியல்வாதி சொன்னது போல, நான் ஒரு பேர் சொல்ல உங்களுக்கு தெரியும், சொன்னது போல காலமெல்லாம் என்பிபி இல்லை. அவர்கள் நேர்மையானவர்கள், அவர்களிடமும் நல்லெண்ணம் இருக்கிறது, அவர்களும் இந்த நாட்டுக்கு அவசியம். சில நேரம் அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இன்னும் ஒரு முதிர்ச்சியோடு வரலாம். நான் அதை நேரடியாக அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய உரையாடலில் கூட அவருக்கு நான் சொன்னேன், அந்த பிரமுகருக்கு, உங்களுடைய மனோநிலையை நீங்கள் இன்னும் விரிவாக்க வேண்டும், இன்னும் நீங்கள் முதிர்ச்சி பெற வேண்டும், இன்னும் இந்த சிந்தனையை மாற்றிக்கொண்டு நாட்டுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒருவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று என்னுடைய ஆசை என்று சொன்னேன். நான் நினைக்கிறேன்
அவரோட நேருக்கு நேராக உட்கார்ந்து இவ்வளவு பாரதூரமான விஷயங்களை வேறு யாரும் நேரடியாக சொல்லியிருக்க மாட்டார்கள்னு நம்புகிறேன். ஏன்டா எல்லாரும் அடக்கி தான் வாசிப்பாங்க. நான் அப்படி இல்லை. என்றால் நாங்கள் எங்கள கருத்தில் நியாயம் இருந்தால் உரியவர்களுக்கு நாங்கள் சொல்லுவதில் நாங்கள் தயங்க தேவையில்லை. எந்த வகையில் தான் இளைஞர்கள் நீங்கள் கேட்டதுக்கு மாற்றத்தை விரும்புகிறீர்கள். ஆனால் மாற்றம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது பெரிய உள்ளடக்கத்தை கொண்டது. அந்த உள்ளடக்கம் நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அமைய வேண்டும். அந்த தீர்வுக்கும் இந்த விஷயங்களை பாருங்கள். இந்த விஷயங்களை யாரிடம் என்ன தீர்வு இருக்கிறது, இவர் நடைமுறை சாத்தியமான தீர்வா, இது சட்டத்துக்கு உட்பட்டு இதை செய்யலாமா? அதுபோல ஊழல் மோசடி விஷயத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த காலத்திலே எஸ்ஜேபி இன்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறது. எனவே நாங்கள் ஏன் அந்த பொறுப்பை அவர்கள் கொடுக்கக்கூடாது? இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இந்த கேள்விக்காக. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே எப்போதுமே எதிர்க்கட்சி சொல்வார்கள் அந்த அரசியலிலே கவர்மெண்ட் இன் வெயிட்டிங். எதிர்க்கட்சி என்றால் யார் என்றால் கவர்மெண்ட் இன் வெயிட்டிங், அடுத்த அரசாங்கத்துக்காக இருப்பவர்கள் சொல்வார்கள். இப்போது அப்படி என்றால் அவர்களுக்கு அந்த பொறுப்பை, ஒப்போசிஷனுங்கிற பொறுப்பை இவர்கள் சரியாக செய்தார்களா என்று அவர்கள் மதிப்பீடு செய்யணுமா கூடாதா? ஒப்போசிஷனாக இருந்து சஜித் பிரேமதாசாவுடைய தலைமையிலே அந்த அணி இந்த நாட்டிலே செய்ய வேண்டிய ஒரு 10 காரியங்களை பட்டியலிடுவோம். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக பேசுவது, சட்ட நடவடிக்கை எடுப்பது, மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பது, அதற்கான சட்ட உரிமைகளை உண்மையில் கூட உள்ளூராட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்ற வழக்கையும் இவர்கள் தான் போட்டு நீதிமன்ற தீர்ப்பும் வந்திருக்கிறது. இது மக்களுக்காக அவர்கள் செய்த ஒரு பணி. அதே போல இந்த நாட்டிலே அரசியல் தீர்வு ஒன்று தேவைப்படுகிறது, அதற்காக பேசுவது, சிறுபான்மை மக்களுக்காக பேசுவது என்று எல்லா விஷயங்களையும் நாங்கள் பட்டியல் போட்டால் இதில் எங்காவது இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்றால் அதை நாங்கள் பார்க்க வேண்டும். தவறு செய்யாமல் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் கடமை கச்சிதமாக செய்திருக்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். அப்படி செய்திருந்தால் அந்த அரசாங்கத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை அவர்களிடம் கொடுக்காமல் இன்னொருவரிடம் கொடுப்பது என்பது ஒரு அனாவசியமான பரிசோதனையும் கூட. இந்த பரிசோதனை செய்யக்கூடிய நிலைமையிலே நாங்கள் இல்லை. அவர்கள் ஒரு சிறப்புள்ள எதிர்க்கட்சியாக தொழிற்பட்டிருக்கிறார் என்றால் அதனை நாட்டுக்கு பொறுப்புடன் நடந்திருக்காங்க. இன்னொரு விடயம் இருக்கிறது, அதை நான் சொல்ல வேண்டும். இதுவும் முக்கியமாக எதிர்க்கட்சியில் வரும்போது இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிறவர்கள் பொதுவாக நடந்து கொள்கிற நடைமுறை இருக்கிறது. எஸ்ஜேபியை பற்றி நான் பார்க்கிற பார்வையிலே நான் அவர்களுக்கு புள்ளிகளை அதிகமாக கொடுக்கிற பல விடயங்களை இதுவும் ஒன்று இருக்கிறது. என்ன விடயம் என்றால் உண்மைக்குண்மையாக நடத்தல் இருக்கிறது. அரசியல்வாதி மக்கள் பிரதிநிதிங்கிறவன் மக்களுக்கு செய்யக்கூடிய குறைந்தபட்ச நல்ல விஷயம் என்ன தெரியுமா? உண்மையே பேசுவது. நீங்கள் என்னை நம்பி வாக்களித்தால் உங்களோட நான் விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தேவைக்காக உங்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டில் ஒரு விடயத்தில் நான் உங்களை மடையனாக்கக்கூடாது அல்லது பிழையாக வழி நடத்தக்கூடாது. உதாரணமாக இந்த நாட்டுக்கு பொருளாதார உதவி தேவை. ஜேவிபி என்ன சொல்லு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார்கள்? இது தேவையில்லை, இது அநியாயம், இது நாட்டுக்கு பிரயோசனம் இல்லை சொன்னார்கள். இப்போது என்ன சொல்கிறார்கள்? இல்லை, அதை நான் கொண்டு நடத்துவோம் என்கிறார்கள். எஸ்ஜேபி என்ன சொன்னது? இது தேவை, 2020 தேவைதான், இப்போதும் தேவைதான் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் நாட்டுக்கு அவசியமான ஒரு விடயத்தை பொய்யாக சொன்னதாக அர்த்தம். உதாரணமாக அனுர்குமார் திசாநாயக் அவர்களுடைய உரையிலே, அந்த விஞ்ஞாபனம் வெளியிட்ட உரையிலே நான் ஒரு உரையை பார்த்தேன். இந்த நாட்டின் டெலிகாம் நிறுவனத்தை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வந்து நாங்கள் முகாமைத்துவம் செய்வோம் என்கிறார். வெளிநாட்டு முதலீடு, முகாமைத்துவம் ரெண்டையும் சேர்த்தா என்ன மீனிங்? வெளிநாட்டாளர்கிட்ட காசு வாங்கிட்டு வெளிநாட்டாளர் கொடுக்குறது அந்த நிர்வாகத்தை. இதைத்தானே போன முறை மத்தாக்களும் செஞ்ச நேரத்தில் அதில் ஊழல் நடந்திருந்தா எதுக்கணும். ஆனால் அந்த மெத்தட் எதுக்கே இல்லாதே. இப்போ என்ன அதைத்தான் நீங்களும் சொல்றீங்க. இப்போ அப்போ நாம எதிர்க்கட்சியில் இருக்கிற நேரம் ஒரு கருத்து மக்களுக்கு. இன்று காலையிலே நான் ஒரு செய்தியை பார்த்தேன். சிங்கப்பூருடனான இலவச வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த சுதந்திர பொருளாதார ஒப்பந்தம் என்கிற விஷயத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்று ஒரு செய்தி, இப்போதான் ஆதரிக்க வேண்டும் என்று செய்தி. நான் கேட்பதெல்லாம் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் இது நாட்டுக்கு நல்லதென்றால் அதை ஆதரிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்கள் அரசியல்காரர் இப்படி கூட சொல்லலாம். உதாரணமாக இந்த நாட்டிலே பல விஷயங்களை சொல்லலாம். எல்ஆர்டி ட்ரெயின் ஜப்பான் உதவியோடு கொண்டு வர, அதிலேயே நாங்கள் இது நாட்டுக்கு பாதகம் என்று எதிர்த்தார்கள். இப்போதும் இல்லை, அதை கொண்டு வரும் சொல்லுகிறார்கள். ஆக மக்களுக்கு விசுவாசமாக எப்பவும் உண்மை. இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். என்னது தனியார் பல்கலைக்கழகங்கள் வேண்டாம் இந்த நாட்டுக்கு என்று எத்தனையோ பிரச்சனை. இப்போது இல்லை, அதை பலப்படுத்துவோம், அதை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்கிறார்கள். ஆக மக்களோடு நாங்கள் உண்மையை பேச வேண்டும் என்பது எதிர்க்கட்சியுடைய பணிதானே. இப்போது நான் கேட்பதெல்லாம், எதிர்க்கட்சியாக இருந்த எஸ்ஜேபி அணி இப்படி தமது அரசியல் தேவைக்காக மக்களுக்கு பொய் சொன்ன எந்த விடயத்தில் பொய் சொன்னார்கள்? சரி, மிக நீண்ட பதில் ஒன்று. அதாவது நீங்கள் எஸ்ஜேபியை, ஐக்கிய மக்கள் சக்தியை எப்படி பார்த்தோம் ஆதரிப்பதற்காக அல்லது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதற்கான நியாயங்களை நீங்கள் இப்போது பட்டியலிட்டீர்கள் ஒரு நீண்ட பதிலே. குறிப்பாக இந்த ட்ரெண்ட், அப்படி இல்லைன்னா இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இந்த ஊழல் மோசடியை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த கோஷத்தின் அடிப்படையிலே இவர்களை எவ்வாறு நீங்கள் பார்த்தீர்கள் என்பதை மிக விரிவாக சொன்னீர்கள்.
இதிலே குறிப்பாக இந்த விஎஃப்எஸ் விசா மோசடி தொடர்பாக என்பிபி அணியினர் வந்து காத்திரமான நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கவில்லை என்பதை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கான இடைக்கால தடை உத்தரவை பெற்றுக்கொண்டதையெல்லாம் நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இப்போது எனக்கு எழுகின்ற கேள்வி, ஊழல் மோசடிகள் தடுப்பதற்காக, ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்காக நியாயமான சில முன்னுதாரணங்களை அல்லது முன்னோட்டங்களை எஸ்ஜேபி காட்டியிருக்கிறது என்ற அடிப்படையிலே நீங்கள் அவர்களை நியாயப்படுத்த விளைந்தீர்கள். விசா மோசடி தொடர்பான விவகாரத்திலே தலையீடு செய்யாமையை வைத்து மிக முக்கியமான விடயமாக விசா மோசடி விவகாரத்திலே தலையீடு செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டி என்பிபியினர் ஊழல் மோசடிகள் தொடர்பாக பேசினாலும் அவர்கள் ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என நம்புவதற்கான சாதகமான அறிகுறிகளை அவர்கள் காட்டவில்லை என்பதை சொல்லீர்கள். அதை இன்னொரு வார்த்தை சொல்லலாம், பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள். தமக்கு வேண்டிய விஷயத்தில் கதைப்பது, வேண்டிய விஷயத்தில் கதைக்காமல் விடுவது என்கிறது தான் சொன்னார், பாரபட்சமாக. இப்போது என்னுடைய கேள்வி, எஸ்ஜேபி அணியினர் அல்லது சஜித் பிரேமதாசவினுடைய அணியினர் ஊழல் மோசடிகள் தொடர்பாக சில விடயங்களில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், தங்களை காட்டியிருக்கிறார்கள், நடவடிக்கை எடுப்போம் என்பதை காட்டியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சொன்னீர்கள். இதிலே குறிப்பாக சஜித் பிரேமதாசவுக்கு, ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு அவர் நல்லாட்சி அரசாங்கத்திலே அமைச்சு பதவியை வகித்த போது கலாசார மத்திய நிலையத்திலே இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டன. அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு இருக்கிறது. அதிலே இடம்பெற்ற மோசடிகளை அவர் கண்டுகொள்ளவில்லை, அந்த மோசடிகளுக்கு காரணமாக இருந்தார் போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கிறது. இது ஜனாதிபதி வேட்பாளர் மீது உள்ள நேரடி குற்றச்சாட்டு. அதே போல இலங்கையினுடைய வரலாற்றிலே இடம்பெற்ற மிக முக்கியமான மோசடி சம்பவங்களிலே ஒன்று மத்திய வங்கி பிணைமுறி மோசடி. இந்த மோசடியின் போது எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாச எல்லோரும் ஒரே அரசாங்கத்திலே இருந்தார்கள். அப்போது சுஜீவ சேனசிங்க, யாரு, சஜித் பிரேமதாசவினுடைய பிரச்சாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர், அவர் ஒரு புத்தகம் எழுதினார், அப்படி ஒரு மோசடியே இடம்பெறவில்லை என்று. இப்படி சொல்லுபவர்கள் ஒரு சில நடவடிக்கைகளிலே, ஊழல் மோசடி நடவடிக்கைகளிலே நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதே போன்று என்பிபியிலும் அவ்வாறான சில குளறுபடிகள் அல்லது அவர்கள் நடவடிக்கை எடுக்காத விடயங்கள் இருக்கின்றன. இப்போது எப்படி நீங்கள் இவற்றை சமநிலை செய்து இந்த முடிவுக்கு வருகிறீர்கள்? ஃபசீர் அவர்களே, முதலில் நான் இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம்னு சொல்வேன். எப்படி என்றால், ஒரு பரீட்சையிலே சித்தி அடைய வேண்டும் என்றால் ஏலெவல் பரீட்சையிலே 3 பாடங்கள் எழுத வேண்டும். டாக்டராக வேண்டும் என்றால் 3 பாடங்கள் எழுத வேண்டும், பயாலஜி உட்பட. இந்த பயாலஜி பாடத்திலே 100 மார்க்ஸ், ஃபிசிக்ஸிலும் கெமிஸ்ட்ரியிலும் 50க்கு குறைவென்றால் சித்தி அடைய முடியாது. ஒரு பாடத்தில் 100. அப்படின்னா அர்த்தம் என்ன? எல்லா பாடத்திலும் ஒரு சுமாரான ஒரு 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 திருப்தியான சித்தி அடைந்தால்தான் அந்த இடத்துக்கு போகலாம். இப்படித்தான் இந்த அரசியல் விஷயத்தை பார்க்க வேண்டும். ஊழல் மோசடி விஷயத்தில் மட்டும் ஒருவர் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதும் இந்த நாட்டை செய்யலாம் என்றால் அது முடியாது. நாங்கள் எப்படி பார்க்கணும் என்றால், ஊழல் மோசடியை ஒழிக்கிற விஷயத்திலும் ஓரளவு காத்திரமான நம்பகமான நடவடிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன குறைபாடுகளும் இருக்கத்தக்கதாக. இப்போ நாம் அந்த குறைபாடு மறந்துவிட்டு பேசவில்லை. உதாரணமாக சுஜீவ சேனசிங்கையுடைய விடயத்தை நான் நேரடியாக கேள்வி எழுப்பியிருக்கிறேன். எங்கே? எஸ்ஜேபி மட்டத்திலே, அவருடன் சந்திப்பிலே. அதுக்கு அவர்கள் சொன்ன பதில், சொல்லுகிற கருத்து, முதலாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் அந்த அப்போது அர்ஜுன் மகேந்திரன் இந்த முழு சிஸ்டர் ரவி கருணாநாயக்க போன்றவர்களை பாதுகாத்தார் என்கிற முரண்பாடும் எங்களுக்குள் இருந்தது. அந்த கட்டுப்பாடு இப்போது எங்களுக்கு கிடையாது, நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னால் முந்தி எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் அரசாங்கத்தை கொண்டு நடத்தினார். உண்மையில் அந்த விஷயத்தில் அவர் நடந்து கொண்டதும் இவருடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் பிற்பட்ட காலத்தில். எனவே அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம், அந்த நடவடிக்கை எடுப்போம். சுஜீவ சேனசிங்க என்பவருக்கு இப்போ இதில் மாற்று கருத்து இருந்தால் அது எங்களை கட்டுப்படுத்தாது, அது அவருடைய கருத்து. கட்சியாக பொலிசியாக நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்பது அவருடைய விளக்கம். இது நான் என்னுடைய விளக்கமாக சொல்லவில்லை, அவருடைய விளக்கமாக சொல்றேன். இது ஒரு குறைபாடாகவே நான் பார்க்கிறேன். சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்குரிய குற்றச்சாட்டை பொறுத்தவரையில் நீதிமன்றத்துக்கு போன குற்றச்சாட்டாக எனக்கு என்ன தெரியவில்லை. அது நிலையில இருக்கக்கூடிய சொல்லப்படுகிற குற்றச்சாட்டாக இருக்கிறது, சொல்லப்படுகிற குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது என்ன என்கிற நான் அறிந்த வகையிலே நான் விசாரித்து பார்த்தேன். அவர் கலாசார விடயங்களுக்கு பணங்களை ஒதுக்குகிற போது
அந்த ஏதோ ஒரு அந்த கட்டமைப்பில் இருக்கிற ஒருடைய தவிசாளருடைய கையெழுத்து இல்லாமலும் இவர் அனுப்பினார் என்ற ஒரு விஷயம் இல்லையா? வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டார். இப்படிதான் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடக்கிறதுங்கிறது மட்டுமே ஊழலா மாறாது. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு ஆள் நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கலாம். இப்போ நான் அவங்க ஊழல் நடந்தாலான்னு பார்க்கணும். இப்போ நான் இந்த விஷயத்தை அவரோடு பேசி நான் அதை என்னது என்பிபி தரப்போடு சம்மந்தப்பட்ட ஆக்களோடையும் நான் வேறு தரப்பு இந்த தரப்பு நான் பேசிய ஆக்கள் வேறு ஆக்களோட சொல்கிற நேரத்தில் அவங்க சொல்கிற விஷயம் அவங்க சொல்கிற தகவலின் அடிப்படையில் பார்த்தால் அது நிர்வாக தவறு. என்ன நிர்வாக தவறு என்றால், ஒரு ஆவணத்தை இல்லாமல் செய்ய வேண்டிய காரியம் நடந்திருக்கிறது, போக வேண்டிய இடத்துக்கு காசு போய் சேர்ந்திருக்கிறது என்றால் அந்த ஆவணம் இல்லை என்றால் அது ஊழல் இல்லை, நிர்வாக தவறுன்னு சொல்லலாம். ஆனால் அது ஊழலாக இருந்து நீதிமன்றத்துக்கு போய் குற்றவாளியாக மாறி குற்றவாளி என்கிற இடத்துக்கு வந்திருந்தால் நாம் அதை பார்த்தான் பண்ணணும். அதே போல ஒன்றைச்சல அண்மையிலே என்னது அனுரகுமார் அவர்களுக்கு எதிராக ஊழல் முறைப்பாடு ஒன்றை ஒருத்தர் கொண்டு கொடுத்தார். அது அரசியல் காரணத்துக்காக செய்யப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம். ஆனால் சொல்லுகிற காரணம் அவர் டெக்னிக்கலாக சரியாகவும் இருக்கலாம். என்னமோ அந்த என்னது அரசாங்கத்துடைய ஒரு இந்த ஒஃபீஷியல் ரெசிடென்ஸ் எடுக்கிற நேரத்தில் 29 கிலோமீட்டருக்குள்ளே எடுக்க முடியாது, என்னமோ சட்டம், அந்த விஷயம் தெரியவில்லை. இப்படியாக பல என்ன சொல்ல டெக்னிக்கலான விஷயங்களை வைத்துக்கொண்டு அவர் குற்றவாளி இவர் குற்றவாளி எல்லாரும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டும் இது உறுதிப்படுத்த நீங்கள் சொன்னது போல பொன் ஸ்கேம், விஎஃப்எஸ் ஸ்கேம் அல்லது ஏனைய பல விஷயங்கள் போல உறுதிப்படுத்தப்பட்ட நியாயமாக ஆதாரங்கள் வெளிவந்த விஷயங்கள் குற்றவாளி வந்தால் அதை பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் அதை பார்க்கத்தான் வேண்டும். அந்த மனநிலையோடு தான் நான் பார்க்கிறேன். ஆக முதலாவது உழைப்புள்ளவோடு நான் எஸ்ஜேபி ஏனென்றால் முக்கியமாக நான் அந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான விவகாரங்களை நான் கோடிட்டு காட்டியதுக்கு காரணம் இருக்கிறது. குறிப்பாக இன்று சஜித் பிரேமதாசவோடு இருக்கக்கூடிய நான் சுஜீவ சேனசிங்கனுடைய பெயரை மட்டும் குறிப்பிட்டது அவர் அவ்வாறு ஒரு மோசடி இடம்பெறவில்லைன்னு புத்தகம் எழுதியதால். ஆனால் சிஐடியினர் முன்னெடுத்த விசாரணைகளின் போது இப்போது சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கக்கூடிய ஜெயசேகர் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகரனுடைய பேர் இருந்தது. அந்த கோப்புக்குழுவில் அவர்களும் இருந்தால் பேர் இருக்கிறது. எல்லோருடைய பேரும் இருக்கிறது. அப்படியானவர்கள் பேர் என்றால் குற்றவாளியாக அல்ல, குற்றவாளிகளோடு டெலிபோனிலே கதைத்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு கதைத்தவர்கள். அதே போன்று மத்திய வங்கி பிணைமுறை மோசடியோடு தொடர்புபட்ட பெர்பச்சுவல் ட்ரெஸரிஸ் மற்றும் அதனுடைய கிளை நிறுவனங்களிலிருந்து பணம் பெற்றார்கள், அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக பணம் பெற்றார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவ்வாறானவர்கள் இன்று சஜித் பிரேமதாசவோடு இருக்கும் நிலையில் தான் இதற்கான நியாயம் கிடைக்குமா என்ற கேள்வியை நான் உங்களிடம் எழுப்புகிறேன். உங்களுக்கு கேள்வி நியாயமானது, இந்த கேள்வி எழுப்ப வேண்டும். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லாவற்றுக்கும் புள்ளிகள் போட்டு மொத்த புள்ளியின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும். உதாரணமாக விஎஃப்எஸ்ங்கிற விடயத்திலே மத்திய வங்கி ஊழலை விடவும் 200 மடங்கு பெரிய ஊழல் என்று சொல்லப்படுகிற ஊழத்திலே அப்பட்டமான மௌனத்தில் இருக்கிற பின்னாலும் பாரிய சந்தேகம் இருக்கிறது. அதிலே ஒரே ஒரு கேள்வி, பிஎஃப்எஸ் ஊழல் தொடர்பாக முக்கியமாக நான் உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இது. குறிப்பாக இந்த ஊழலோடு தொடர்புபட்ட அமைச்சராக அல்லது வெளிப்படை தன்மையோடு நடந்து கொள்ளாத அமைச்சராக சொல்வது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸுக்கும் ஜேவிக்கும் இடையிலாக ஒரு டீல் இருக்கிறதா? இதை நான் அவர்களும் நேரடியாகவும் கேட்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டதனால் சொல்லுகிறேன், அதற்கு திருப்தியான பதில் நமக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கேட்ட கேள்வி நான் கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டிருக்கிறேன். ஏன்னால் சமூக மட்டத்தில் இன்னொரு கருத்து இருக்கிறது, என்பிபி ஆட்சிக்கு வந்தாலும் டிரானலஸ் தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்று. அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. என்ன என்பிபி சார்பாக அந்த விஷயங்களை தெரிந்தவன் அல்ல. ஆனால் நீங்கள் எழுப்பிய இதே காரணம், அதாவது அந்த குறிப்பிட்ட அமைச்சருக்கும் என்பிபிக்கு இடையில் ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, கணுதல் இருக்கிறது ரகசியமாக. அதன் அடிப்படையில் தான் இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருக்குது. சந்தேகத்தை நேரடியாக கேட்டிருக்கிறேன் நான். சரி, நீங்கள் கேட்க வாய்ப்பு என்பிபி யாரிடம் நீங்கள் கேட்டீர்கள் தெரியாது, நான் கேட்டேன். ஆனால் அதுக்குரிய பதில் திருப்தியாக இல்லை. எனவே இப்படியான புள்ளிகளை குறைக்கக்கூடிய பல இடங்களும் இருக்கிறது எல்லோருக்கும். இப்போ உதாரணமாக பொன் விஷயத்திலே அவர்களுக்கு அந்த புள்ளிகளை குறைப்பது போய், ஆனால் மொத்தமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடத்தில் தான் யாருக்கு அந்த பாஸ் மார்க்கை போடலாம் என்று நான் ப்ராக்டிக்கலாக தான் பார்க்கிறேன். இதுதான் என்னுடைய அணுகுமுறை. அப்படி இல்லாமல் போனால் நாங்கள் இந்த சூழலில் யாரையும் தெரிவு செய்ய முடியாது. இன்று காலையிலே ஒரு சகோதரர் எனக்கு ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தார். நான் ஒரு தரப்பினுடைய கடந்த காலத்தை பற்றி நான் சொன்னேன். கருப்பான கடந்த காலம் எல்லோருக்கும் இருக்கிறது, அப்படியா இல்லையா? கருப்பான கடந்த காலம் எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே கடந்த காலங்களை மட்டும் வைத்து தான் முடிவெடுக்க போகிறோம் என்றால் யாரையும் தெரிவு செய்ய முடியாது. உதாரணமாக இவர் இனவாதம் பேசினார் என்று ஒருவரை சொல்லலாம், இவர் பயங்கரவாதம் புரிந்தார் இன்னொருவரை சொல்லலாம். நான் பேரை சொல்லவில்லை. இவர்கள் எல்லாம் இத்தனை ஆண்டுக்கு முந்தி பயங்கரவாதம் செய்தார்கள், நாட்டை நாசமாக்கினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். இவர்கள் இனவாதம் பேசினால் சொல்லலாம். இதுவெல்லாம் பேசிக்கொண்டிருந்தால் யாரையும் தெரிவு செய்ய முடியாது. எனவே அவர்களுக்கு கிட்டிய அண்மை காலத்தில் ஒரு நடவடிக்கை என்ன, அவள் தெரிந்திருக்கிறார்களா அல்லது கொள்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்களா, இவர்களிடம் நம்பிக்கையான சில விடயங்களை எதிர்பார்க்கலாமா? இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும், நான் பார்க்க வேண்டும். இந்த நாடு
இவருடைய எதிர்காலம் என்பது வருகிற 5 வருடத்தோடு மட்டும் தலைகளாக மாறுகிற விடயமல்ல. அதற்கான அத்திவாரங்களை போடலாம். அதிலிருந்து அடுத்தவர் செய்ய வேண்டும், அதிலிருந்து அடுத்தவர் செய்ய வேண்டும். அப்படித்தான் நாடு முன்னேறும் என்கிற வகையிலே இப்போதுள்ள பிரதான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஊழல் மோசடிகள் புதிதாக நடக்காமல் இருக்கிறதுக்காக கட்டுப்படுத்த வேண்டும். அப்படித்தானே? பழைய ஊழல் மோசடி நடவடிக்கை இருக்கிறது ஒரு சப்ஜெக்ட். இன்னொன்று புதுசாக நடக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருந்தால் சில நேரம் ஏனைய விடயங்களுக்கு கட்டம் கட்டமாக நடவடிக்கை வரலாம் அடுத்த கட்டத்தில். அப்படித்தான் பார்க்கிறேன். அந்த வகையில் தான் நீங்கள் அந்த கேள்வியை அடுத்த கேள்வியாக வைத்திருப்பது தெரியாது. எனவே நான் அடுத்த கேள்வியில் நான் சொல்லலாம், இந்த நாட்டினுடைய பொருளாதார விடயங்கள் விஷயத்தை நாங்கள் அதிகமாக பார்க்க வேண்டும், பேச வேண்டும். அதில் ஒரு பகுதியாகத்தான் ஊழல் ஒழிப்பு விஷயங்களை நான் ஆரம்பத்தில் சொன்னினான். ஓட்டை பாத்திரத்திலே பாத்திரத்திலிருந்து வழிந்தோடுகிற நீருங்கிற ஒன்று கொண்டு வர வேண்டிய புதிய நீர் ஏராளமாக இருக்கிறது. அதுதான் ஆக முக்கியமாக இருக்கிறது. எனவே இரண்டையும் நாங்கள் சமனாக பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் சொன்னது போல இந்த கவலை இருக்கிறது. நான் உண்மையிலே பொதுமக்கள் முன்னால் நான் இதை நம்பிக்கையோடு பொறுப்புள்ள கட்சியாக எப்படி சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளையும் எஸ்ஜேபி அணியோடு சஜித் பிரேமதாச, அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ரஞ்சித் மதுப பண்டார, அதோடு சேர்த்து அந்த முக்கியமான அணி யாரு, ஹர்ஷடி சில்வா, கபீர் ஹாஷிம், முஜிபுர் ரஹ்மான் போன்ற எல்லோருடையும் இருந்து இந்த விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். இந்த கேள்வியில் கேட்டு இருக்கிறோம். அன்எக்ஸ்பிளைன்டு வெல்த் ஆக்டை கொண்டு வர வேண்டும் என்கிற விடயத்தை அவளுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஏன் சொன்னேன் என்றால், இந்த நாட்டின் ஊழலை பொறுத்தவரையில் ஃபசீர், அரசியல்வாதிகளுடைய ஊழல்கள் போலவே அதிகாரியோட ஊழலும் இருக்கிறது பயங்கரமாக. அதிகாரிகள் பற்றியும் பேச வேண்டும், அவர்களையும் கண்காணிக்க வேண்டும், அவர்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். பொதுமக்கள் அரசியல்வாதிகளுடைய விஷயத்தை மட்டும் அது உண்மையிலே அரசியல்வாதிகள் நேர்மையாக இருந்தால் அதிகாரிகள் கட்டுப்படுவார்கள், அது உண்மை. ஆனால் அதிகாரிகளுடைய நேர்மையினம்ங்கிறது பயங்கரமாக இருக்கிறது. இப்படி சொல்லலாம், இந்த நாட்டினுடைய ஊழல் நிலைமை எப்படி போயிருக்கிறது என்றால், மத்திய வங்கியிலும் ஊழல், பிணச்சாலையிலும் ஊழல். ஆஸ்பத்திரியிலே ஒரு பிணச்சாலைக்கு இந்த மோச்சரிக்கு போனால் அங்கேயும் ஒரு 50 ரூபா காசு 100 ரூபா காசு கொடுத்து தான் உங்களுக்கு போய் பார்க்கணுங்கிற ஊழல். இதான் நாட்டுடைய நிலைமை. எனவே இதை மாற்றுவதற்கு அதிகாரிகள் பற்றிய அரசாங்க தொழிற்செயல்கள் பற்றிய ஒரு பார்வையும் ஒரு மேற்பார்வை அவசியம். அதற்கு இந்த அன்எக்ஸ்பிளைன்டு வெல்த் ஆக்ட் என்பது முக்கியம் என்பதை நான் சொன்னேன். அதை அவர் கொண்டு வந்திருக்கு. நானும் சொன்னேன், ஏற்கனவே அவர்கள் திட்டத்தில் இருந்திருக்கக்கூடும். அந்த விஷயத்தை நாங்களும் முன்மொழிவாக சொல்லியிருந்தோம். எனவே நீங்கள் சொல்லுகிற இந்த விடயங்கள் பற்றிய கேள்விகளை நாங்களும் எழுப்பியிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் பிறகுதான் இந்த புள்ளிகளை பார்த்தால் இப்போது இருக்கிற நிலைமையில் ப்ராக்டிக்கலாக நாட்டுக்கு இதை கொண்டு போகக்கூடிய ஒரு ரீசனபிள், எப்படித்தானே சொல்வார்கள் ஆரம்பத்திலே, இருப்பதற்குள் சிறந்ததை தெரிவு செய்யலாம். உதாரணமாக ஒருவர் இருக்கிறார், நாட்டுக்கு மிக பொருத்தமான ஒன்றை சொல்கிறார், ஆனால் தேர்தலிலும் போட்டி போடவில்லை என்றால் அவர் எப்படி தெரிவு செய்வது? உதாரணமாக சொல்லுங்கள், ஒரு ஆள் மீடியாவிலே பேசுகிறார், அவர் போட்டியில் இருக்க வேண்டும், அவருக்கு ஒரு கணிசமான ஆதரவு தலைவர் இருக்க வேண்டும், வெல்லுகிற 2-3 வேட்பாளர் மத்தியில் இருக்க வேண்டும், ஆதரவு தளம் இல்லாவிட்டாலே நாங்கள் ஆதரவு தளத்தை நாங்கள் அவர் உருவாக்க வேண்டும், வெல்லுகிற வேட்பாளராக அவரை வெல்ல வேண்டிய ஒருவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பது உண்மை. எனவே அந்த வகையிலே நாங்கள் இருக்கிற தெரிவுகளுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு சாய்ஸை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் நான் சொல்வதெல்லாம் அழித்து சொல்வதெல்லாம் இந்த ஊழல் ஒழிப்பு மோசடி மட்டும், அதை சொல்லுவார்கள், எனக்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இந்த என்பிபியுடைய ஊழல் மோசடி ஒழிப்பு கோஷம், நான் என்னுடைய அனுபவத்தின் அண்மைக்கால அவதானத்தின் அடிப்படையிலே பாரபட்சமாகவும் ரொம்ப ஹொலோன்னு சொல்வார்கள், அந்த ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒரு கோஷமாகத்தான் எனக்கு அது தெரிகிறது. அப்படி இல்லை, இதுக்கு நல்ல சட்ட ரீதியான அணுகுமுறைகள், அணுகுமுறை, ஒரு அர்த்தபூர்வமான அணுகுமுறை இருக்க வேண்டும். அர்த்தபூர்வமான கோஷங்களை யாரும் சொல்லுங்கள். உங்களை பார்த்தும் நான் இவரை பார்த்தா கல்லணமாய் தெரியுன்னு சொல்லி அதை நாங்கள் அர்த்தபூர்வம் அணுக வேண்டும். அந்த வகையில் தான் இருப்பதற்குள் சிறப்பான ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய பயணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்று அரசியல் சக்தியாகத்தான் நீங்கள் இந்த அரசியல் நீரோட்டத்துக்குள் வருகிறீர்கள். இப்போ முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி பொதுவாக நீங்கள் காத்தாங்குடியிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்துக்கென முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிறது, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் செயற்பட்டு கொண்டிருந்தார்கள், இன்னும் நிறைய முஸ்லிம் அரசியல்வாதிகள் இருந்தார்கள். இவர்களிடம் இருந்து ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்த்து தான் நீங்கள் அரசியல் நீரோட்டத்துக்குள் வருகின்றீர்கள். இன்று எல்லோரும் ஒரே கூடையில் தான் இருக்கிறீர்கள், எஸ்ஜேபி என்ற கூடைக்குள் என்பதனால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளவில்லை, இது வணங்கிக்கொள்ள வேண்டும். அதை எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு பொது நோக்கத்துக்காக பொது நன்மைக்காக பிழையானவர்கள் ஒத்துழைக்க முன்வந்தாலும் அதை எடுப்பது தவறில்லை என்பது மார்க்கத்தின் நிலைப்பாடு. அதுதான் யதார்த்தம் கூட. இப்போ சொல்லுவோமே, நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு பிழையான ஒருவரும் ஒத்துழைப்பு தர வந்தால்
அந்த பிழையான ஒருவர் ஒத்துழைப்பு வழங்குகிறாருங்கிற காரணத்துக்காக மட்டுமே நோக்கம் பிழையாக மாறாது. நாட்டுக்கு நல்லதொரு அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற, மக்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் நாங்களும் பங்களிப்பு செய்கிறோம், அவர்களும் பங்களிப்பு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நாங்களும் ஒன்றல்ல. அவர்களது நடைமுறை வேறு, என்னுடைய நடைமுறை வேறு. அதனால தான் நான் சொன்னேன், அந்த அந்த காத்தாங்குடியை சேர்ந்த அரசியல்வாதியுடைய அந்த தவறை கூட நான் ஏன் சுட்டி காட்டினேன் என்றால், அவருடைய அணுகுமுறை பிழை. இந்த பிரச்சாரத்திலே மக்கள் இப்படி பிழையாக வழிநடத்த வேண்டாம். சில நேரம் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்கு சேர்ப்பதற்காகத்தான் அவரும் சொல்லுகிறார் என்று நான் சந்தோஷமாக இருக்க முடியாது, தவறை சொல்ல வேண்டும். எனவே நாங்கள் எல்லோரும் ஒரே அணியிலே இருக்கிறோம் என்பதை விட இந்த தேர்தலிலே ஒரு பொது நோக்கத்துக்காக வேலை செய்கிறோம். அந்த பொது நோக்கத்தில் இருக்கிறோம் என்பதற்காக நாங்களும் அவர்களும் ஒன்றல்ல. நாங்கள் எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய திட்டங்கள் வேறானது. அதை வருங்காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போல நல்ல காரியத்துக்கு பிழையானவர்கள் ஒத்துழைப்பதனால் நல்ல காரியம் பிழையாக மாறாது. இந்த நல்ல காரியத்தை உதாரணமாக இப்படித்தான் பார்க்கலாம். சஜித் பிரேமதாச எப்போது பிழையாக மாறுவார் என்றால், எப்போது நாங்கள் அவரை கண்டிக்க வேண்டும் என்றால், இந்த பிழையானவர்களை பலப்படுத்துகிற வேலையை அவர் செய்தால். அவருடைய விஞ்ஞாபனத்தில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார், வருகிற தேர்தலிலே எதிர்காலத்திலே நாங்கள் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ள எவருக்கும் நொமினேஷன் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல திட்டம். இதை செய்தால் நாங்கள் அவரை கண்டிக்க வேண்டும். அப்படியா இல்லையா? செய்தால் கண்டிக்க வேண்டும். நேற்று கூட என்னோட ஒரு என்னோட நெருக்கமான ஆசிரியர் ஒரு பேசினார் நேற்று காலையிலே. அதை நான் சொல்ல வேண்டும். சார், உங்களோட விஷயம் எல்லாம் பார்த்தா ரெண்டாலும் சார் எங்களுக்கு கொஞ்சம் கவலை, இந்த முஸ்லீம் அரசியல் கொஞ்சம் பேரை சொல்லி முஸ்லீம் அரசியல்வாதி இந்த கள்ளன் எல்லாம் கிடக்கான் சார், இவர்கள் எல்லாம் இருக்கக்குள்ள நாங்கள் இதுதான் சார் கவலை சஜித் ராணியில் சொன்னார். நான் அவருக்கு விஷயம் சொன்னேன். சார், ஓலவல் எத்தனை ஓலவல் நான் இதுக்கு பதில் சொல்லாமல் உடனடியாக உதாரணத்தை சொன்னேன். ஓலவல் பரீட்சையில் சார் எத்தனை பாடம் சார்? கணிதம், விஞ்ஞானம். அப்போ இந்த பரீட்சையை பாஸ் பண்ணணும்டா சார் நமக்கு ஒரு டைம் டேபிள் வரும். இத்தனாம் தேதி கணிதம், இத்தனாம் தேதி ஆங்கிலம், இத்தனாம் தேதி விஞ்ஞானம் என்று நமக்கு ஒரு அட்டவணை வரும். நமக்கு இந்த இருக்கிற 8-9 பாடத்திலையும் நமக்கு சமனான ஆர்வம் இருக்காது. நமக்கு ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் கூட, நமக்கு விஞ்ஞானத்தில் ஆர்வம் கூடங்கிறதுனால கணித பாடம் நடக்கிற அன்றைக்கு போய் விஞ்ஞான பாடத்தில் பதில் எழுதப்படாது. எக்ஸாம் ஃபெயில். நான் என்ன சொல்ல வாரேன்டா, இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல். இந்த தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் யார், அவரோட திட்டங்கள் என்ன, இவரை நம்பலாமா இல்லையாட்டு அவருக்கு வாக்களிக்கிறது. அவர் வச்சிருக்க திட்டங்கள் என்ன, அவரோட உள்ள முக்கியமான அணி, இந்த முக்கியமான பொருளாதார அணி இவங்க யாருன்னு பார்த்து வாக்களிக்கிறது. இப்போ நமக்கு பிழையான ஒரு அரசியல்வாதி இருக்கிறார், இவரை தோக்கடிக்கிற தேர்தல் எது? இவரை தோக்கடிக்கிற தேர்தல் எது? முஸ்லீம் தரப்பில் ஒரு பிழையான அரசியல்வாதி இருக்கிறார் வச்சுக்குவோம், அல்லது முஸ்லீம் தரப்பில் ஒரு ஊழல் அரசியல்வாதியாக இருக்கிறார், இது எனக்கு பிடிக்கல என்று சொன்னால் இவர் எப்போ தோக்கடிக்கலாம்? அடுத்த தேர்தலில். அப்போ அந்தந்த நேரத்தில் அந்தந்த பரீட்சை எழுதினா தான் மொத்த பரீட்சையும் பாஸ் பண்ணலாம். பிழையான பரீட்சையை நமக்கு விருப்பம் இல்லை அல்ல விருப்பம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி பிழையான டைம் டேபிளில் பரீட்சை எழுதப்படாது. நான் சொல்கிற உதாரணம் சரியா? எனவே நான் அவருக்கு சொன்ன நான் கேட்டது. எனவே சார், உங்களோட கவலை நியாயமானது. இன்ஷா அல்லாஹ் எனக்கும் அதே கவலை இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் இவர்களை தோக்கடிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை நீங்கள் நானும் செய்ய வேண்டும். அதை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாசவை தோக்கடிக்க முடியாது. அதனால் அது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை நான் நினைக்கிறேன், அது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கவலை எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் சொல்லுகிற பதில், சில முஸ்லீம் தரப்புகளும் இருக்கிறார்கள் என்பதால் நாங்களும் அவர்கள் ஒன்றல்ல. அண்மையில் கூட பார்த்திருப்பீர்கள், அவர்கள் மேடையில் ஏறி நான் பிரச்சாரம் செய்யவும் இல்லை. நான் எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் எங்களுடைய வழியில் செய்து கொண்டு போகிறோம். முடியுமானாலும் தனித்துவத்தை நாங்கள் அதை பேணுகிறோம். சஜித் பிரேமதாசா அவர்கள் கலந்து கொள்ளுகிற சில நேரம் பொது மேடைகள் இருந்தால் சில நேரம் நான் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் கலந்து கொள்ள. மற்றபடி நான் என்னுடைய முஸ்லீம் காங்கிரஸோடு அல்லது அந்த அணியோடு சேர்ந்து கொண்டு நான் பிரச்சாரம் செய்கிற ஒழுங்குக்கு நான் போகவும் இல்லை. ஏனென்றால் அவருடைய பிரச்சார வழிமுறை வேறு, அவர் மேடையில் சொல்லுகிற விடயங்கள் வேறு, நான் சொல்லுகிற விடயங்கள் வேறு. சஜித் பிரேமதாசா இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று நான் சொல்லுகிற காரணங்கள் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாத அறிவுபூர்வமான காரணங்கள். ஆனால் மற்றவர்கள் சொல்வது அப்படி அல்ல, எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாங்கள் அவர்களை தோற்கடிக்கிறான் தேர்தல் அடுத்த தேர்தல் வரும். இன்ஷா அல்லாஹ் பொதுமக்கள் அந்த விடயத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே இந்த பொருளாதார விவகாரம் ஒரு முக்கியமான விடயமாக பேசப்படுகிறது. குறிப்பாக இப்போ நீங்கள் எஸ்ஜேபியை ஆதரிப்பதற்கான காரணங்களை நீங்கள் பட்டியலிடுகின்ற அது ஒரு வலுவான காரணங்களை நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள். குறிப்பாக இந்த ஊழல் மோசடியை ஒழிப்பது என்பது அதில் ஒரு பகுதி. அந்த ஊழல் மோசடிகளை ஒழிக்கின்ற பகுதியிலே நீங்கள் சில விடயங்களை கூறியிருந்தீர்கள். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ் ஒன்றை ஆரம்பிப்பது, அது போன்ற சில விடயங்களை, இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மென்ட், நிறுவன ரீதியான ஏற்பாடுகள், அந்த கட்டமைப்புகளை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக இப்போதும்
உங்களுக்கு தெரியும், இப்போ புதிதாக கொண்டு வரப்பட்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டம் ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதற்கு முன்னர் இருந்த லஞ்ச ஊழல் சட்டத்திலும் அதற்கான ஏற்பாடுகள் இருந்தன. குறிப்பாக குற்றவியல் வழக்கொன்றினை தாக்கல் செய்கின்ற மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்ற அதிகாரம் சட்டமா அதிபருக்கு இருப்பதை போன்றே லஞ்ச ஊழல் விவகாரத்திலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. நேரடியாக அவர்கள் வழக்கை தாக்கல் செய்யலாம். இப்போதும் அவர்கள் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டிங் என்ற அந்த விடயத்தை இவர்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஊழல் ஒழிப்பு விவகாரத்திலே. ஆனால் இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே அந்த விடயத்தை பலப்படுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை. அதுக்கு தேவையான அத்தனை நிறுவனம் மட்ட சட்ட ரீதியிலான அனுமதிகளும் இருக்கின்றன. வெளியிலிருந்து உங்களுக்கு சட்டத்தரணிகளை ஹயர் செய்து கொள்ள முடியும், வாடகைக்கு அவர்களை அமர்த்த முடியும் அந்த வழக்குகளை முன்கொண்டு செல்வதற்கு. ஆனால் அதனை செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு எதிரான ஊழல்களை அவர்கள் முன்கொண்டு செல்வார்கள் என்பதால். இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையிலே எங்களுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டிங் ஆஃபீஸ் ஒன்று அவசியமா, அல்லது இருக்கின்ற கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்துகின்ற பொழுது அதனை இன்னும் விரைவாக செய்ய முடியும் அல்லவா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த என்ன சொல்ல எஸ்ஜேபியினுடைய டுவர்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் சோஷியல் மார்க்கெட் எக்கானமி ப்ளூ பிரிண்ட் 3.0 10வது பக்கத்திலே பதில் இருக்கிறது. நான் படித்து பார்த்தேன். நீங்கள் என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள் மிக சரியா துல்லியமாக அதை சொன்னீர்கள். நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் அதை படித்து பார்த்திருக்கிறீர்கள், விஷயத்தை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். துல்லியமான கேள்வி அது. அதற்கு மிக துல்லியமான பதில் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆவணம், இதை நான் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் விஞ்ஞாபனம் என்று பொதுவான சில நிலைப்பாடுகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நிலைப்பாடுகளுக்கு கீழால் வேலை திட்டங்கள் அவசியம். என்றால் எல்லாரும் சொல்ல, உதாரணமாக ஊழலை நான் ஒழிப்பேன் என்றால், பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் என்றால் அது ஒரு ஆசை, விருப்பம். அது எப்படி செய்வது என்பது வேலை திட்டம். அதைத்தான் இங்கே ஊழல் ஒழிப்பு உட்பட பொருளாதார விஷயங்களை இவர்கள் இப்படி ஒரு 63 பக்கமா கிட்டத்தட்ட 63 பக்கங்களிலே துல்லியமாக சொல்லி இது இதனுடைய சிறப்பம்சம் என்ன பண்ண அந்த ஆவணத்திலே ஒவ்வொரு தலைப்பிலும் கிட்டத்தட்ட 10 தலைப்பிலே அவர்கள் 10 தலைப்பிலே பேசியிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு தலைப்பிலும் உடனடியாக எதை செய்வோம், இடைக்காலத்தில் எதை செய்வோம், நீண்ட காலத்தில் எதை செய்வோம் என்று மிக துல்லியமாக போட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட விஷயம், சொன்ன விஷயத்தை உடனடியாக செய்கிற விஷயமாக போட்டிருக்கிறார்கள். ஸ்ட்ராங் CIABOC அதான் அது, அதாவது கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் என்னமோ அந்த 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 கமிஷன் இல்லையா, அந்த எனக்கு அந்த முழுமையான லஞ்ச ஊழல் ஆணைப்பு அந்த ஆணைக்குழுவை செய்வதற்கான அவர்கள் சகல வசதி வாய்ப்புகளை கொடுத்து சகல வளங்களையும் கொடுத்து அவர்களை சுயாதீனமாக இயங்க செய்வதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லிவிட்டு தான் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸர் சொல்கிறார்கள். இது ஒரு படி மேல். நீங்கள் சொல்வதை தாண்டி இன்னும் ஒரு படி, நீங்கள் சொல்வதையும் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் இங்கே இருக்கிற இளைஞர்களும் அறிவுபூர்வமாக இந்த அரசியலை பார்க்கணும். இது போன்ற ஒரு மிக தெளிவான வேலை திட்டம் ஒன்றை ஏனைய தரப்பும் கொடுக்க வேண்டும் தானே, நடைமுறை சாத்தியமான. அதை கொடுக்காவிட்டால் நம்மால் ஆய்வு செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. என்னை போன்றவர்கள், நான் ஆரம்பத்தில் என்னிடம் ஒருவர் சொன்னார், சார் இப்படி தானே நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்ப்பீங்க, எங்களுக்கு அந்த டைம் இல்லை சார். அப்போ டைம் இல்லாட்டி படித்து பார்த்து நான் சொல்கிற விஷயத்தை நீ கேட்கத்தானே ஒன்று, உங்களுக்கு டைம் இல்லை, இல்லாட்டி என்ன செய்யணும், அது விஷயத்தை தெரிஞ்சு கொண்ட ஒரு ஆள் சொன்னால் கேட்கத்தானே ஒன்றுங்கிற வகையில் இந்த மாதிரியான ஆவணங்களை ஏனைய கட்சிகள் அதை நடைமுறை சாத்தியமான டைம் லைனோட திட்டங்கள் வெளியிடவும் இல்லை. நீங்கள் சொன்ன விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நான் சொல்ல வேண்டும், எஸ்ஜேபியோடு நான் நடத்திய இந்த குழுவினரோடு, டாக்டர் ஹர்ஷாக்களோடு நான் நடத்திய பேச்சுவார்த்தையிலே நான் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. நீங்கள் சொன்னதுக்கு அப்பால், நீங்கள் சொன்னது இருக்கிற சட்ட ரீதியான கட்டமைப்பை எப்படி பலப்படுத்தலாம் என்பதை தான் நீங்கள் சொன்னீர்கள். நானும் இன்னொரு படி மேலே போய் சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், சட்டங்களும் கட்டமைப்பு மட்டும் போதாது, இதற்கு ஒரு அரசியல் திடசங்கப்பம் வேணும். என்னது, பொலிட்டிக்கல் வில் வேணும். இதை செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தில் நான் அவர்கள் சொல்லுகிற விடயம், அந்த வில் இருப்பதன் காரணமாகத்தான் ஏற்கனவே இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதனை தேர்தல் கோஷமாக நாங்கள் பாவிக்கவில்லை. ஏற்கனவே இந்த அத்தனை விடயங்களுக்கான ஆரம்ப படிகளை செய்துவிட்டு தான் நாங்கள் இப்போது வந்திருக்கிறோம். இதற்கு அப்பால் செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருந்தால் செய்வோம். இதில் நாங்கள் பாரபட்சம் காட்ட மாட்டோம். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாகத்தான் எடுக்க வேண்டும். எனவே நாங்கள் பார்க்க வேண்டும், முறையான சட்ட ரீதியான கட்டமைப்பு வேண்டும், அதற்கான வளங்கள் வேண்டும், அதை அமுல்படுத்தக்கூடிய பொலிட்டிக்கல் வில்லும் வேணும், இந்த அரசியல் அந்த உறுதிப்பாடும் வேணும். எனவே அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பொருளாதார விஷயத்தை நாங்கள்
எஸ்ஜேபி அணி மிக சிறப்பாக திட்டமிட்டு முன்வைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். உண்மையிலே மிக நீண்ட பதில்கள் உங்களிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்து. இறுதியாக ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பாமர மகனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம், அன்றகுமார திசாநாயக்கவாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், நாமல் ராஜபக்ஷவாக இருக்கலாம். எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த நாளே பொருட்களினுடைய விலை குறைய வேண்டும், எனக்கு சுமூகமாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும், அன்றாடம் நாங்கள் சாப்பிடுவதற்கு செலவழிக்கக்கூடிய அந்த பணத்தினுடைய அளவு குறைய வேண்டும். இப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். ஒரு பாமர மகனின் நியாயமான எதிர்பார்ப்பு. அவர்களுக்கு இன்னும் 5 வருடத்தில் இலங்கை இத்தனை படி முன்னேறி செல்லும், உலக பொருளாதாரத்திலே இந்த நிலையில் இருக்கும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் எதிர்பார்ப்பது இன்று ஜனாதிபதியானால் நாளை விலைவாசி குறைய வேண்டும் என்று. இப்படியான ஒரு பாமர மக்களுக்கு ஹர்ஷ டி சில்வா சொல்கின்ற பொருளாதார வியாக்கியானங்கள் விளங்காது. எப்படி அவர்களை நீங்கள் அணுகப் போகின்றீர்கள்? அவர்களுக்கு விளங்கக்கூடிய பாஷையில் அவரும் சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இது மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் விளங்கிக் கொள்ளவர்களுக்கு சொல்லுகிற ஆவணம், விளங்கப்படுகிற ஆவணம். ஆனால் பொருளாதார ரீதியாக உடனடி நிவாரணங்களை எதிர்பார்க்கிற மக்களுக்கும் தீர்வுகளை சொல்லியிருக்கிறார். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அவருடைய உரையிலே 2-3 தினங்களுக்கு முன்னர் பார்த்து அருமையான கருத்தை சொன்னார். பெட்ரோல் விலை குறைப்பது என்பது பொதுமக்களுக்கு கிடைக்கிற மிக மிக ஒரு சிறந்த உடனடி நிவாரணம். அதுக்கு அவர் சொல்வார், ஏனைய கட்சிகள் சொல்வது போல பெட்ரோல் விலையினை எல்லாருக்கும் குறைத்து விட்டால் அதிலே பொதுமக்களுக்கு நன்மை கிடையாது. நல்ல உதாரணம் சொல்வார். ஏனென்றால் பெட்ரோல் விலை எல்லோருக்கும் ஒன்றாக, உதாரணத்துக்கு 300 ரூபாயாக இருக்கிற பெட்ரோலினுடைய விலையை 200 ரூபாய் குறைத்தோம். அப்போ 100 ரூபாய் பெட்ரோல் விலைன்னு வச்சுக்கோம். 100 ரூபாய் பெட்ரோல் விலை, 200 ரூபாய் அப்போ என்ன செய்யும்? சிபிசி, அந்த பெட்ரோலை கூட்டுத்தாபனம் நட்டம் மாதிரி ஏற்கனவே பல நட்டங்களை ஈடு செய்யும். அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் பெரிய சுமையாக மாறும், அதை கொண்டு நடத்த முடியாது. இப்படித்தான் அவசியம் இல்லாத ஒரு வரி நீக்கத்தை கோட்டா செய்தால் முட்டாள்தனம். அவர் செய்த முதலாவது முட்டாள்தனமான வேலை, இந்த நாட்டுக்கு வந்தவுடன் வரி கட்டக்கூடிய ஆட்களே வரிகட்ட தேவையில்லை நிலைமை உருவாக்கினார். அதனால் தான் நாட்டுக்கு அத்தனை ஒரு இழப்பும் அங்கிருந்து தான் தொடங்கியது. அதே போல டாக்டர் ஹர்ஷா இந்த விடயத்தை உதாரணம் சொல்றேன், எப்படி விளைவுக்குள்ளார் பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அவர் சொல்வார், ஒரு பெட்ரோல் ஷெட்டுக்கு போய் நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கிற ஒருவர் அல்லது ஆட்டோ ஓட்டுகிற ஒருவர், சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தை அல்லது குறைந்த தரத்தில் உள்ளவர், ஒரு நாளைக்கு நீங்கள் 3 லிட்டர் பெட்ரோல் அடிப்பீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நான் உங்களுக்கு பெட்ரோலை 200 ரூபாயால் குறைத்தால் 300 ரூபாய், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிற நன்மை என்ன? ஒரு 600 ரூபாய், ஒரு 600 ரூபாய் நன்மை கிடைக்கும். இன்னும் ஒருவர் பென்ஸ் காரிலே வருகிறார், அவர் நல்ல வசதியானவர் வருகிறார், அவர் ஒரு 20 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறார், அவருக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளோ? 4000 ரூபாய். பெட்ரோலை எல்லாருக்கும் விலையை உண்டாக குறைத்தால் அவர் கிடைக்கிற லாபம் எவ்வளோ? 4000 ரூபாய். இது ஒரு சமச்சீரற்ற மக்கள் நிவாரணம். இப்படி நிவாரணம் நாட்டுக்கு உதவாது. அதுக்கு சொல்லுவார், பெட்ரோலை உரிய வரி கொடுத்து கட்டக்கூடியவர்கள் கட்டட்டும், பென்ஸ் காரில் வருகிறவர் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கட்டும், உங்களுக்கு தனியான நிவாரணத்தை நாங்கள் தருகிறோம். எப்படி? இது பெட்ரோல் அடிக்கிற போதும் கிடைக்காது. அதாவது பெட்ரோல் அடிக்கிற போது விலை குறையாது, நீங்களும் 300 ரூபாய் தான் பெட்ரோல் அடிப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு QR கோடு இருக்கும், அந்த QR கோடை நீங்கள் பயன்படுத்தி பெட்ரோல் அடித்தால் என்றால் அவர்கள் புதிய சிஸ்டத்தில், டிஜிட்டல் சிஸ்டம் தான் இல்லை, முழு நாட்டுடைய நிர்வாகத்தையும் டிஜிட்டலாக மாற்றுகிற ஒரு திட்டம் தான் எஸ்ஜேபி கொண்டு வருகிறது. அதன்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனியான டிஜிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், அதன் அடிப்படையில் ஒரு QR கோடு இருக்கும். நீங்கள் அந்த QR கோடை பயன்படுத்தி ஏற்கனவே பதிவு செய்திருப்பீர்கள், என்னோட ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கிறது பதிவு செய்திருப்பீர்கள். மோட்டார் சைக்கிள் பாவிக்கிற ஒருவர் மாதம் ஒன்றுக்கு சாதாரணமாக எத்தனை லிட்டர் பாவிக்கலாம் என்று ஒரு மதிப்பு கணக்கு இருக்கும். அல்லது ஆட்டோ ஓட்டுகிற தொழில் செய்கிற ஒருவருக்கு ஆட்டோவுக்கு 3 வீலருக்கு எவ்வளோ தேவைப்படும் கணக்கு இருக்கும். இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு பெட்ரோல் ஷெட்டிலே பெட்ரோல் அடித்த மறுகணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த நிவாரண தொகை வந்து சேரும். நீங்கள் 300 ரூபாய்க்கே கொடுப்பீர்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் 200 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோல் அடித்தால் உங்களுக்கு வங்கி கணக்கு வரும். இது வெளிநாடுகளில் அமுலில் இருக்கிறது, இதனை நாங்கள் செய்வோம் என்றார். இது நடைமுறை சாத்தியமான, மக்களுக்கு நாட்டுக்கு சுமை ஏற்படுத்தாமல், நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்காமல் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடாக சொல்கிறார். இப்படியாக மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய பல வழிகளையும் எஸ்ஜேபி சொல்லி வருகிறார்கள், பல விஷயங்களை கதைக்கிறார்கள். இது 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 மேல்மட்டத்திலே பார்க்க வேண்டிய ஒரு ஆவணம். இன்னும் நான் சொல்ல வேண்டும், நீங்கள் சொன்ன ஆரம்பத்திலே சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் என்பது, நான் நினைக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு வர்த்தக சஞ்சிகைக்கு நான் வழங்கிய பேட்டியிலே சொன்னேன், மத்திய வங்கி வெளியிடுகிற புள்ளி விவரங்களை வைத்து நாட்டினுடைய பொருளாதார நிலைமை மதிப்பிட தேவையில்லை, வயிற்றை வைத்து மதிப்பிடலாம். அன்றாட மனிதனுடைய உணர்வு என்ன, அவன் கம்ஃபர்டபுளா,
அவனுடைய உழைப்பதற்கான அவனுடைய வாழ்வைக்கான வருமானம் கிடைக்கிறதா, அந்த வருமானத்தை கொண்டு அவனுடைய தேர்வை பூர்த்தி செய்ய முடிந்தால் அது நாட்டினுடைய பொருளாதாரம் நல்ல பொருளாதாரம் தான். அப்படி இல்லாவிட்டால் என்னதான் நீங்கள் மத்திய வங்கியில் ரிப்போர்ட் சொன்னாலும் எங்களுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கிறதுன்னு சொன்னாலும் புள்ளி விவரங்களால் இதனை நிறுவ முடியாது. மனிதனுடைய உணர்வால் தான் நிறுவ முடியும். அவனுடைய பசி தீர்ந்ததா, அவனுடைய தேவை தீர்ந்தான்னு பார்க்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கலாம், மக்களுக்கு நிவாரணம் கொடுத்து மாதம் 5,000 10,000 கொடுப்பது என்பது அரசாங்கம் செய்ய வேண்டிய என்ன சொல்வார் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் என்று இருக்கிறது. அதை என்பிபியும் சொல்லியிருக்கிறது, எஸ்ஜேபியும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அதை நான் நியாயமாக சொல்லுகிற போது இப்போ சொல்ல வேண்டும், அந்த என்னது அஸ்வசும வேலை திட்டம் என்று தற்போதைய அரசாங்கமும் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது போன்ற வேலை திட்டங்களை இவர்களும் செய்வதாக என்பிபி செல்வதாக சொல்கிறார்கள், எஸ்ஜேபி செல்வதாக சொல்கிறது. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. எனவே நான் ஒரு திட்டம் ஒன்றை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எஸ்ஜேபிக்கு நான் ஒரு வேலை திட்டத்தை கொடுத்தேன். இந்த நாட்டிலே வறுமையை ஒழிப்பதற்கு, மக்களுக்கு நிரந்தர நிவாரணம் கொடுப்பதற்கான வழி என்னென்றால் அவர்களை எம்பவர் பண்ணி சக்தி என்னது அவர்களை வலுவூட்டி. எப்படி வலுவூட்டுவது? கல்வி ரீதியாக, ஆற்றல் ரீதியாக வலுவூட்டி அவர்களை தொழில் செய்ய சொந்த காலில் நிற்பவர்களாக மாற்ற வேண்டும். உதாரணமாக நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டிலே ஒரு 3 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஜனசவிய இந்த சமூர்த்தி போன்ற உதவி திட்டங்கள் இருக்கிற 3 லட்சம் குடும்பங்கள். இவர்களுக்கு காலமெல்லாம் மாதம் 10,000 5,000 கொடுத்து கொண்டு இருப்பது நல்லதா? இல்லாவிட்டால் ஒரு 5 வருட திட்டத்திலே இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஏதாவது தொழில் பயிற்சியை வழங்கி அரசாங்கமே ஒரு வெளிநாட்டு தொழில் வாய்ப்பை கொடுத்து அனுப்பி வைப்பது நல்லதா? என்ன நடக்கும் என்றால் அவர்களும் வரி கட்டுவர்களாக மாறுவார்கள். இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் கொடுக்க தேவையில்லை என்பதற்கு அப்பால் அவர்களும் வரி கட்டுகிற ஒரு சிட்டிசனாக, குடிமகனாக மாறுவார்கள். இப்படித்தான் இதனை நாங்கள் வறுமை ஒழிக்க வேண்டும் என்ற விடயத்தை சொன்னேன். அதே போல ஒருவருக்கு இனாமாக மாதம் 5,000 10,000 கொடுப்பது என்பது உடனடியான சில நிவாரணம் அமையலாம். நீண்ட காலத்திலே பணத்தினுடைய பெறுமதியை கூட்ட வேண்டும். 1000 ரூபாய் இப்போ நாட்டுக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால் எல்லோருடைய வருமானமும் அப்படி ஸ்தம்பிதமாக இருக்கிறது. 50,000 உழைத்தவர் 50,000 உழைக்கிறார் தான். ஆனால் 50,000 வைத்துக்கொண்டு தேவை பூர்த்தி செய்ய முடியவில்லை. அப்படித்தானே? அந்த பணவீக்கம் காரணமாக. எனவே பணத்தினுடைய பெறுமதியை கூட்டுவது மக்களுக்கு கொடுக்குற நிவாரணம். மக்களுக்கு இனமாக காசு கொடுப்பதை விட ஒருவர் 1000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய 2 கிலோ சாமானை இப்போது 3 கிலோ வாங்க முடியும் என்றால் அவருக்கு கொடுக்குறது நிவாரணம், ஏதோ ஒரு அடிப்படையான பொருளை. எனவே தான் நான் நினைக்கிறேன், எஸ்ஜேபியுடைய இந்த பொருளாதார திட்டங்கள் நான் வாசித்தேன், விலகி கொண்டிருக்கின்ற வகையில் இது மக்களுக்கு உடனடியான நிவாரணத்தை கொடுப்பதற்கான தீர்வும் இருக்கிறது. நீண்ட காலத்தில் நான் சொன்னது போல ஒரு சஸ்டைனபிளான ஒரு நிவாரணத்தை கொடுப்பதற்கான நடைமுறை சாத்தியமான தீர்வும் இருக்கிறது என்ற விடயங்கள் அடிப்படையில் தான் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த சூழலிலே இது இருக்கும் என்ற விடயத்தை பார்க்கிறேன். இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த வருங்கால சூழலை எடுத்துக்கொண்டால் இப்போது முன்னணியாக போட்டியில் இருப்பவர் சஜித் பிரேமதாச அல்லது அனுரகுமார என்றுதான் எல்லோரும் அப்படித்தானே அந்த பார்வை இருக்கிறது, இருக்கிறது என்றால் அதன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் எலெக்ஷன் முடிவு எப்படி அமைய முடியும்? அனுரகுமார ஜனாதிபதி, சஜித் எதிர்க்கட்சி தலைவர், அல்லது சஜித் பிரேமதாச ஜனாதிபதி, அனுர எதிர்க்கட்சி தலைவர். நான் நினைக்கிறேன் இந்த 2வது காம்பினேஷன் நாட்டுக்கு நல்லது. இந்த 2வது காம்பினேஷன், ஏனென்றால் அவரிடம் நல்ல ஒரு திட்டம் இருக்கிறது, அதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அந்த விடயத்தை 5 வருடங்கள் செய்வார்கள். அனுரகுமார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் இந்த நாட்டில் அவர்களையும் தாண்டி எந்த தவறு நடக்காமல் நாட்டை சரியான வழியில் கொண்டக்கூடிய ஒரு கண்காணிப்பாளராக நல்ல வாட்ச் டாக் இருப்பார்கள். அது 2 வகையில் நல்ல. ஒன்று, அடுத்த 5 வருடத்துக்கு இன்னும் தவறுகள் நடக்காமல் பார்ப்பதற்கான நல்லதொரு கண்காணிப்பாக அமையும், நம்பர் 1. இன்னும் ஒன்று, அடுத்த முறை ஆட்சியை பொறுப்பேற்பதற்கான முன் அனுபவமாக இவர்களுக்கு மாறும், மக்கள் விரும்பினால் அதுக்கான அவசியம் ஏற்பட்டால். எனவே இப்படியாக நாட்டு நலனில் என்று நாங்கள் இதனை பார்ப்பதுதான் இந்த தேர்தலிலே எங்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. 2024 ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான நியாயமான காரணங்களை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சார்பாக நீங்கள் மிக விரிவாக எடுத்துரைத்திருந்தீர்கள். அதாவது உங்களுடைய முடிவு எப்படி எடுக்கப்பட்டது என்பதை மிக விரிவாக எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அதே போன்று சமூக பொருளாதார விவகாரங்களையும் எங்களோடு சேர்ந்து அலசியிருந்தீர்கள். இன்றைய தினம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம்.